ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 13/2/2018 என்ற முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, இது உங்களுடைய கடைசி பிறவி. வீட்டுக்கு போகணும், தூய்மையான வீட்டுக்கு போகணும். அதனால கண்டிப்பா தூய்மை ஆகணும். சத்தியுகத்திலிருந்து மீண்டும் அதே வரலாறு புவியில் ரிப்பீட் ஆகும். அதனால இது மைண்ட்ல இருந்துட்டு இருக்கணும். இது கடைசி பிறவி, ஆத்மாவுடைய கடைசி பிறவி, ஆத்மாவுடைய வயோதிக நிலை. ஸோ தூய்மையாகணும். அஞ்ஞானத்தில் கூட வயோதிகராக இருக்கிறவங்க தூய்மையாக இருக்கணும்னு தான் உலகம் எதிர்பார்க்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத எல்லாரையும் விட வயோதிகன் நான். வீட்டுக்கு போகணும், தூய்மையாகி போகணும், இது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி போனாதான் புத்தம் புது சொர்க்கத்தில், சுகம் நிறைந்த சொர்க்கத்தில் சுகம் நிறைந்த ராஜ்யம் நாம் செய்வோம். அது மறுபடியும் நடக்கும். கேள்வி: வீடு வாசலை பராமரிச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நீங்க மட்டும்தான் பண்ண முடியும். பிரம்மகுமாரிகள் மட்டும்தான் பண்ண முடியும். அது என்ன அர்த்தம்? இல்லறத்தை பராமரிச்சுக்கிட்டு பழைய உலகத்துல இருந்துக்கிட்டே பழைய உலகத்துல உள்ள எல்லா பற்றையும் நீக்கிடுறது. தேகம் உட்பட பழைய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குதோ அத்தனையும் மறந்துடுது இல்லையா? ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, நான் பாபா குழந்தை ஆனதுல இருந்து நான் கண்ணாடி கூட பாக்குறது இல்லை, எனக்கு இந்த முகம் இருக்குதுன்றதே நான் மறக்கணும் அப்படின்றாங்க. சமஸ்பரில். ஸோ அந்த அற்புதத்தை உங்களால மட்டும்தான் பண்ண முடியும். அதே பழைய குடும்பத்துல தான் இருக்கிறீங்க, பழைய உலகத்துல தான் இருக்காங்க. புத்தி இந்த பழைய உலகம் பழைய குடும்பம் எல்லாத்தையும் கட் பண்ணி புது உலகத்துல புத்தி இணையுது, பாபாவோட இணையுது. இங்க இருக்கிற எல்லாம் மறக்கிறது. இதுதான் நீங்க பண்ற அற்புதம். இதுக்கு பேர் தான் சதோ பிரதான சந்நியாசம். இதனால உண்மையிலே யாருக்குமே துக்கம் கிடையாது. மனைவி அங்கேயே தான் இருக்க போறாங்க, எல்லா கடமையும் செய்ய தான் போறாங்க. ஆனா புத்தியினால சந்நியாசம், அதான் சதோ பிரதான சந்நியாசம். விட்டுட்டு ஓடுறது அது சதோ பிரதான சந்நியாசம் கிடையாது. ஸோ இந்த சதோ பிரதான சந்நியாசத்தை சிவத்தந்தை தான் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த கடைசி பிறவியில சத்தியமா நான் தூய்மையா இருப்பேன் பாபான்னு சத்தியம் பண்றீங்க. இப்ப நீங்க அதுல உறுதியா இருந்துட்டீங்கன்னா அடுத்த 21 பிறவிக்கு இந்த தூய்மை நிலையாகிடும். தூய்மை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எதுவுமே அங்க நடக்காது சத்தியுகத்துல. ஆனா இங்கதான் நடக்கும். அதையும் மீறி நீங்க தூய்மையா இருக்கணும். ஸோ இந்த அற்புதம் உங்களை தவிர வேற யாருமே பண்ண முடியாது. குடும்பத்துல இருந்துகிட்டு தூய்மையா இருக்கிற அற்புதம். பாடல்: தந்தையும் நீயே தாயும் நீயே. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி அப்படிங்கிற அர்த்தத்தை ரொம்ப ஈஸியா புரிய வச்சுட்டார். பக்தியில ஓம்னா ஆ ஊ அம் மூணுத்துக்கும் ஒரு அர்த்தம் சொல்லிட்டு இருப்பாங்க பக்கம் பக்கமா. இங்க ஓம்னா நான், அகம். சாந்தினா ஓம்னா அகம் ஆத்மா, நான் ஆத்மா. சாந்தி அமைதி ஸ்வரூபம், என்னுடைய சுய தர்மம். ஸோ நான் அமைதியான ஆத்மான்னு அர்த்தம். ஓம் சாந்தி. இங்க சொல்லி கொடுக்குற எல்லா விஷயமுமே ரொம்ப ஈஸியானது, ஈஸியா புரியும், எல்லாருக்கும் புரியும். அதனாலதான் மக்களுக்கு அது பிடிக்கல. புரியாத ஒண்ணுன்னா அப்படியே பிடிக்கும். இந்த ஹடயோகிகள்லாம் அப்படியே ஒண்ணுத்துக்கும் இந்த சிவலிங்கத்துக்கே அர்த்தம் சொல்லுவாங்க பாருங்க. அப்படியே அந்த கீழ்ப்பாதி பிரம்மா விஷ்ணு சங்கர், அது கரெக்டா பிரம்மான்னு வருது. பட் ஆனா அவங்க சொல்ற அர்த்தம் வேற இல்லையா? ஸோ அப்படி ஒண்ணு. அப்புறம் சக்தின்றது, இந்த மாதிரி புரியாதது சொன்னாதான் மக்கள் மயங்கி போறாங்களே தவிர புரியுற மாதிரி இருந்தா மக்கள் உதாசீனப்படுத்திடுறாங்க. ஆனா இங்க இருக்கிறது எல்லாமே ஈஸியான விஷயம். ராஜ்யத்தையும் ஈஸியா அடையிறீங்க. அதுவும் எங்க இருக்கிற ராஜ்யம்? கலியுகத்த ராஜ்யம் இல்ல. கலியுகத்த ராஜ்யத்தை அடையிறதுதான் ரொம்ப கஷ்டம், அடிச்சுக்கிறாங்க. ஆனா அதுல அடைஞ்சாலும் சுகம் கிடைக்க போறது கிடையாது. சத்தியுகத்துக்கான ராஜ்யம் இல்ல, சுகம் நிறைந்த உலகத்தின் சுகம் நிறைந்த ராஜ்யத்தை ரொம்ப ஈஸியா அடையிறோம். அதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி. சத்தியுகத்துக்கு போறதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி. அங்க ராவணனுடைய இந்த பூதங்களே இருக்காது. கோபம், காமம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே இருக்காது. கோபம் வந்தா இவருக்குள்ள கோபம்ன்ற பூதம் இருக்குதுப்பா, பூதம் வந்துடுச்சுப்பா இவருக்குள்ள அப்படின்னு சொல்றாங்கல்ல.
அது அங்க இருக்காது. யாருக்குள்ளேயும் எந்த கோபமும் இருக்காது. ஓம் என்பதன் அர்த்தம் நான் ஆத்மா. நான் ஆத்மா. அப்ப இது என்ன? நான் இது கிடையாது. அப்ப இது என்ன? எனக்கு இதுக்கு என்ன தொடர்பு? இது என்னோட உடல். ஒவ்வொரு சரீரம்ன்ற ரதத்துல ஆத்மான்ற சாரதி உட்கார்ந்துட்டு இருக்காரு. பாபா சொன்னார் இல்லையா அவ்யக்த முரளியில, புருஷாரத் அப்படின்னா சாரதியா வீற்றிருக்கிற ஆத்மா, கர்மேந்திரியங்களை தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற சாரதி அப்படின்னு சொன்னார் இல்லையா. சோ அப்ப பாருங்க, ஒரு ரதத்துல எல்லா குதிரையும் கையில புடிச்சிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும்? கம்பீரமா இருக்கும்ல. அப்படிதான் நான் இருக்கிறேன். இந்த உடம்புன்ற இந்த 5 புலன்கள்ன்ற குதிரை பிடிச்சிட்டு இருக்கிறேன், என் கண்ட்ரோல்ல இருக்குது. அப்ப நான் ஆத்மா தனியா இருக்குது. அதுதான் ஆத்ம பயிற்சி இல்லையா. ஆத்மாவுடைய பலத்தின் மூலமா தான் இந்த ரதமே இயங்குது. ஆத்மா பலம் இழக்கும் பொழுதுதான் உடலும் பலம் இழந்த உடலாக கிடைக்குது. நோய்வாய்ப்பட்ட ஊனமான உடல்லாம் கிடைக்குது. அப்ப அந்த ரதத்தோடைய ஆரோக்கியமே எதன் ஆதாரத்துல இருக்கு? ஆத்மாவின் பலம். ஆத்மா அடிக்கடி உடலை எடுத்து விட்டு இன்னொரு உடலை எடுத்துக்கிட்டே இருக்குது. எடுத்து எடுத்து கடைசியா அதுக்கு கிடைச்சிருக்கிற உடல் மோசமா இருக்குது. காரணம், ஒட்டுமொத்த உலகமே மோசமா தான் இருக்கு, துக்கம் நிறைஞ்சதா தான் இருக்குது. அதுலயும் குறிப்பா பாரதம். ஆனா அரை கல்பத்துக்கு முன்னாடி இதே பாரதம் எப்படி இருந்துச்சு? சுகதாமம், சுகம் நிறைந்ததா இருந்துச்சு. அப்ப நீங்க எடுத்த ரதம், உடல், அதுவும் சுகம் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. சர்வ வல்லமையுள்ள அரசாங்கம், தெய்வீக அரசாங்கம், ராஜ்யம் இருந்தது அரை கல்பத்துக்கு முன்னாடி வரைக்கும், திரேதாயுகம் வரைக்கும். சர்வ சக்திவான் தந்தை பாரதத்துல இந்த தேவதைகளுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செஞ்சாரு. அங்க ஒரே தர்மம் தான் இருந்துச்சு. இன்னையில இருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறவரு கண்டிப்பா தந்தையா தான் இருந்திருப்பாரு. தந்தை கிட்ட இருந்து தான் அவங்களுக்கு ஆஸ்தி கிடைச்சிருக்குது. அவங்களுடைய ஆத்மா 84 பிறவிகளின் சக்கரம் சுத்தி இருக்குது. பாரதவாசிகள் தான் இந்த வர்ணங்கள்ல வராங்க. பாபா சொல்றாரு, பாரதத்துல வந்து தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்துச்சு. பாபா தான் அதை உருவாக்கி இருக்கிறார். ஒரே தர்மம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, தேவதா தர்மம். ஆண்டது யாரு? லக்ஷ்மி நாராயணன் ஆண்டாங்க. அப்ப அதை யார் உருவாக்கி இருக்க முடியும்? ஒரு தந்தை தானே உருவாக்கி இருக்க முடியும். தந்தை கிட்ட இருந்து தான் அவங்களுக்கு அந்த ஆஸ்தி கிடைச்சிருக்குது. அந்த சதோபிரதான ராஜ்யம், சதோபிரதான உலகம் கிடைச்சதே பாபா தான் கொடுக்கிறார். அவங்களுடைய ஆத்மா 84 பிறவியின் சக்கரம் சுத்தி முடிச்சிருச்சு லக்ஷ்மி நாராயணனுடைய ஆத்மா. சோ அவங்களோட சேர்ந்து ஜென்மம் எடுத்த அனைத்து பாரதவாசினிகளும் இந்த 4 வர்ணங்கள்லயும் வர்றாங்க. இப்ப கடைசியா சூத்ர வர்ணத்துல இருக்கிறாங்க, கீழான வர்ணம். ஆனா இந்த கீழான வர்ணத்துக்கு பிறகு உடனடியா வர்றது என்னது? சர்வ உத்தம பிராமண வர்ணம். பிராமண வர்ணம்னா என்னது? பிரம்மா வாய் வழியா பிறந்தவர்கள். தேவதைகள், அதாவது பக்தியில பாத்தீங்கன்னா பாண்டவர்களாகட்டும் எல்லாருமே பாத்தீங்கன்னா
குறிப்பா பாண்டவர்கள் யாரும் கர்ப்பத்துல பிறந்த மாதிரியே இருக்காது. அப்ப அது எப்படி பிறக்கிறாங்க? வாய் வழியா பிறந்தவர்கள். அதே மாதிரி முருகன் நெத்திக்கண் வழியா பிறந்ததை காட்டுறதும் அதுதான் அர்த்தம். ஸோ கர்ப்பத்தில் பிறக்காத ஒரே ஜென்மம், அதுதான் உண்மையிலே மகா புண்ணிய ஜென்மம். தேவதைகளை விட அந்த உயர்ந்த பிராமண வர்ணத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆனா அது நான் இந்த உயர்ந்த பிராமண வர்ணத்துக்கு வந்திருக்கிறேன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது ஆஹ் இந்த வேதம் புதிது அந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வேதத்தை வந்து ஐயருங்களுக்கு மட்டுமே கற்றுக் கொடுக்குறாங்க, இது ஓர வஞ்சனை, மற்றவர்களும் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் படம் எடுத்தாங்க. ஸோ கற்றுக்கிட்டா கூட அவங்க ஒரிஜினல் பிராமணர் கிடையாது. ஆனால் இருக்கிறதுலே கீழான எண்ணம் உயர்ந்ததுல உயர்ந்த பிராமணனாவே ஆக்கி இருக்கிறாங்கன்னா எவ்வளோ நன்றி கடன் இருக்கணும், எவ்வளோ கடமை உணர்ச்சி இருக்கு நமக்கு. ஏன்னா சர்வ உத்தம பிராமண வர்ணம் கடவுளே உருவாக்கியிருக்காரு, கடவுளுடைய குழந்தையாக இருக்கிறோம். பிராமண வர்ணம்னாலே பிரம்மாவுடைய முக வம்சாவளி தான். பிரஜாபிதா பிரம்மாவுக்கு தத்தெடுக்கப்பட்ட குழந்தைங்க தான் இருப்பாங்க. இத்தனை பிராமணர்களை அவர் பெத்தெடுக்க முடியாது இல்லையா? பாரதம் பூஜைக்குரியதா இருந்துச்சு, இப்ப பூஜாரி ஆயிடுச்சு. ஆனா பாபா எப்பவுமே பூஜைக்குரியவர். கண்டிப்பா தூய்மை அற்றவர்களை தூய்மை ஆக்குறதுக்காக வரார், பூஜைக்குரியவரா ஆக்குறதுக்காக வரார். ஆனா அவரு எப்பவுமே பூஜைக்குரியவர், நாம தான் பூஜைக்குரியவர்ல இருந்து பூஜாரி ஆகிட்டோம். ஸோ அந்த மாதிரி பூஜைக்குரியவர்கள் மட்டுமே நிரம்பி அந்த சத்தியுகம் தான் தூய்மையான உலகம். அந்த சத்தியுகத்துல பதித்த பாவனி கங்கைன்ற பேரே இருக்காது. ஏன்னா அதுவே தூய்மையான உலகம். ஸோ தூய்மையாக்கக்கூடிய ஒரு நதி அப்படின்னு அங்க பேரே வைக்க மாட்டாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே புண்ணிய ஆத்மாக்கள். அப்ப பாருங்க, மனிதர்களுக்கு வந்து பாவத்தை கழுவுறதுக்காக ஒரு நதியில குளிக்கணும்ன்ற எண்ணமே எப்ப வருது? அவங்க பாவம் செய்யும் பொழுதுதான் வருது. அங்க ஒரு பாவாத்மா கூட இருக்க மாட்டாங்க சத்தியுகத்துல. ஆனா இங்க ஒருத்தர் கூட புண்ணிய ஆத்மா கிடையாது, எல்லாரும் பாவாத்மாக்கள். புண்ணிய ஆத்மான்னு யார சொல்றாங்க? தூய்மையா இருக்கிறவங்க. காமம்னா என்னன்னே தெரியாதவங்களதான் புண்ணிய ஆத்மான்றோம். பாரதத்துல பாருங்க எவ்வளவு தான புண்ணியம் செய்யறாங்க. அப்ப எதுக்கு பண்றாங்க? புண்ணியத்தை சேர்த்துக்கிறதுக்காக பண்றாங்க இல்லையா? அதே மாதிரி பாவத்தை அழிக்கிறதுக்கு பண்றாங்க, ஆனா அதனால பாவம் அழியாது. இன்னொன்னு, பாவத்தை அழிக்கிறதுக்காக தான் பண்றாங்க அப்படின்னா பாவாத்மாக்கள் தானே அர்த்தம் இங்க இருக்கிறவங்க. எப்ப பாபா வராரோ அப்ப அவர் மேல பலி ஆகுறாங்க. சன்னியாசிகள் வந்து வீட்டை விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா பாபா வந்து எல்லாமே உங்களுடையது அப்படின்னு சொல்றார். ஆக்சுவலா பாபா சொல்ல, சாரி, நம்ம சொல்றோம் சன்னியாசிகள் வந்து வீடு வாசலை விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா நீங்க என்ன பண்றோம்? பாபா இது உங்களுடையது, நான் பராமரிக்கிறேன், உங்க வீட்டு வேலைக்காரன் மாதிரி. இந்த குடும்பம் உங்களுடையது, எஜமானன் நீங்க, நான் பராமரிக்கிறேன். இதுதான் பலி ஆகிறது. இதுதான் சதோ பிரதான சந்நியாசம். ஏன்னா சத்தியுகத்துல ஏராளமான செல்வத்தை கொடுத்தீங்களே, அதுவே முதல்ல எங்களுது கிடையாது, அதுவே உங்களது தான். சோ எல்லாத்தையும் இழந்து இப்ப இருக்கிறது இவ்வளவுதான் பாபா. இழந்துட்டேன், என்னதுன்னு நினைச்சு அந்த உணர்வு வந்து இழந்துட்டேன். இப்ப எனக்கு புத்தி வந்துடுச்சு, என்னது கிடையாது, உன்னுடையது அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன ஆயிடுது? அதான் பலி ஆகுறது. எஜமானன் அல்லாஹ் மாலிக், அல்லாஹ் எஜமானன். ஸோ அவர் எஜமானன், எஜமானனுடைய வழிப்படி அவருடைய ஆஸ்தியை நடத்துறோம். ஸோ நம்மளுடைய உறவுகள் எல்லாருமே வந்து அவருடைய வழிப்படி பராமரிக்கிறோம். சத்தியுகத்துல ஏராளமான செல்வத்தை கொடுத்தீங்களே, பாருங்க பாபா, மாயா எங்களை ஒன்னுத்துக்கும் உதவாத சோழி ஆக்கிடுச்சு.
சிவபாபா வர்ற ரதமான இந்த பிரம்மாவுடைய ஆத்மா கூட தூய்மையற்றதா ஆயிடுச்சு. ஸ்ரீ நாராயணனா இருந்த நம்பர் 1 ஆத்மாவே இப்ப தூய்மை இழந்து கிடக்குது. உடல், மனம், பொருள் எல்லாம் தூய்மையற்றதா ஆயிடுச்சு. ஆத்மா முதல்ல தூய்மையாதான் இருக்கும். ஆத்மா தூய்மையா இருக்கும்போது அதோடைய உடல், மனம், பொருள் எல்லாமே தூய்மையா இருக்கும். ஆத்மா தூய்மையா இருக்கும்போது எல்லாமே தூய்மையற்றதா ஆயிடுச்சு. பிறகு அது இங்க வந்து நடிச்சு நடிச்சு அழுக்காயிடுது. பல ஜென்மம் எடுத்து அழுக்காயிடுது. ஸோ அது என்னென்ன நிலையில வருது? கோல்டன், சில்வர், தாமிரம், இரும்பு இல்லையா? ஸோ தங்கம், வெள்ளி, ஸோ இதெல்லாம் வருது. எல்லா மனிதர்களும் இந்த 4 நிலைகளை கடந்து வந்தே ஆகணும். முழு சக்கரத்தையும் சுத்திட்டு கடைசியில தமோ பிரதானமா போலி நகையாகிட்டீங்க. ஏன்னா அவ்வளவு அழுக்கு கலப்படம் சேர்ந்தா அது போலி தானே. எல்லா ஆத்மாக்களும் இறைவனை பத்தி பொய் தான் பேசிட்டு இருக்கிறான். யாருக்குமே உண்மை தெரியும். ஆனா சத்தியம் சத்தியம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இறைவன் எங்கும் நிறைந்தவர்னு அவங்களுக்கு தப்பான பாடத்தை சொல்லி கொடுத்துட்டாங்க வேதங்கள் மூலமாக. அதனால பொய் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா தந்தையும் நீயே தாயும் நீயேன்னு மனப்பாடம் பண்ணி பாடிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவர் தனியா ஒருத்தர் இருப்பாரு, எங்கும் நிறைந்து எப்படி இருப்பாரு நம்மளுடைய அப்பா அம்மா அப்படின்னு யோசிக்கல. இன்னும் கேட்டா லட்சுமி நாராயணன் முன்னாடியும் போய் இதே தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு பாடுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் மட்டும்தானே இருப்பாங்க. அந்த 2 பேருக்கு தானே அவங்க அப்பா அம்மா. எல்லாருக்குமா அப்பா அம்மா? அதுவுமே தப்புதான். ஆனா லட்சுமி நாராயணன் சத்தியுகத்துல இருக்கும்பொழுது லட்சுமி நாராயணனுக்கு, அதாவது இந்த ராஜா ராணிக்கு, மகாராஜா மகாராணிக்கு என்ன சுகம் இருந்துச்சோ அதே மாதிரி அவங்களுடைய குழந்தைங்களுக்கும் சுகம் இருக்கும். அளவற்ற குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, அங்க உள்ள பிரஜைகளுக்கும் அளவற்ற சுகம் இருக்கும். ஆனா இப்ப அவங்களுடைய கடைசி பிறவியில இந்த உலகத்துல எல்லாருக்குமே அளவற்ற துக்கம் தான் இருக்குது, சுகம் கிடையாது. சோ மீண்டும் இந்த துக்கத்துல இருந்து விடுபட்ட அளவற்ற சுகத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் பாபா இந்த ராஜயோகத்தை கற்பிக்கிறார். எப்படி கற்பிக்கிறாரு? பிரம்மா உடல்ன்ற ரதத்துல சாரதியா உட்கார்ந்து கற்பிக்கிறார். இந்த சாரதி இல்லையா, இப்ப பிரம்மாவுடைய உடல்ல 2 சாரதி, ஒரு ரதம் ஆனா 2 சாரதி. அதனாலதான் தேருக்குள்ள 2 பேர், அர்ஜுனன் கிருஷ்ணர் இருக்கிறதா மகாபாரதத்துல காட்டுறது. சோ இந்த பிரம்மான்ற சாரதி முதல்ல 16 கலைகள் நிரம்பியவராக சம்பூர்ணமா இருந்தார். இப்ப 84வது பிறவில எந்த கலையும் கிடையாது. அதோடைய நினைவாத்தான் பக்தியிலுமே எல்லாரும் போய் என்ன சொல்றாங்க, என்கிட்ட எந்த குணமும் இல்ல, நிர்குணவானா இருக்கிறேன், நீங்க கருணை புரிஞ்சு இரக்கம் காட்டி எனக்குள்ள குணத்தை நிரப்புங்க. இங்க இருக்கிற எல்லோருக்குள்ளும் குணத்தை நிரப்புங்க. யாருக்கிட்டயுமே குணமே இல்லை. அதனால தானும் துக்கம் அடைஞ்சு மற்றவர்களையும் துக்கம் அடைய செய்யறாங்க, அழுக்கா இருக்கிறாங்க. அதனாலதான் தன்னை தூய்மைப்படுத்திக்கிறதுக்காக கங்கையில போய் குளிக்கிறாங்க. சத்தியுகத்துல அப்படி யாரும் போய் கங்கையில குளிக்க மாட்டாங்க. ஏன்னா சத்தியுகத்துல ஓடுற அதே நதி தான் இங்கேயும் ஓடுது. ஆனா அங்க சதோ பிரதானமா இருந்த நதி இங்க தமோ பிரதானம் ஆயிடுச்சு. எல்லா பொருளுமே தமோ பிரதானமா தான் இங்க இருக்கு. ஆனா சத்தியுகத்துல நதி கூட சுத்தமா தூய்மையா இருக்கும். நதியில குப்பைக்கூளம் எதுவுமே இருக்காது. 2 வருஷம் முன்னாடி பாம்பேக்கு போகும் பொழுது கடலை பார்த்தோன்னே ஆச்சரியம். ஊர்ல இருக்கிற எல்லா குப்பையும் அந்த கடல்ல தான் போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப நதி கேட்க தேவையில்ல, அதுவும் அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. ஆனா சத்தியுகத்துல அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. இவ்வளவு தூய்மையா சுத்தமா இருக்கும். இங்க பாருங்க, குப்பை படிஞ்சுக்கிட்டே இருக்குது. எல்லா உலகத்துல இருக்கிற அத்தனை அசுத்தத்தையும் தூக்கி கடல்ல போட்டுடுறாங்க.
கடல் அசுத்தம் சேர்ந்துகிட்டே இருக்குது. சத்தியுகத்துல அப்படியெல்லாம் ஆகவே முடியாது. அந்த மாதிரி சட்டமே கிடையாது. எல்லா பொருளுமே அங்க தூய்மையா இருக்கும். அதனால இப்ப எல்லோருக்குமே இது கடைசி பிறவின்னு பாபா புரிய வைக்கிறார். சோ அதனால தூய்மையான உலகத்துக்கு போறீங்க, தூய்மையா இருங்க. தூய்மையற்ற பாகம் நடிக்கிறது நாடகத்துல முடியுது. அந்த பாட்டு முடிஞ்சிச்சு. ஏன்னா இதோடைய டைமே என்னது 5000 வருஷம் தான். அதனால இப்ப சுகம் தூய்மையான பாட்டு நடிக்க போறீங்க அப்படின்ட்டு சிவபாபா புரிய வைக்கிறார். உடலே இல்லாத சிவபாபா புரிய வைக்கிறார். எல்லாத்தையும் விட உயர்ந்தவர் அவரு. எல்லாத்தையும் விட உயர்ந்த இடமான பரந்தாமத்துல வசிப்பவர் அவர். அவரு மட்டும் இல்ல, நம்மளுமே அந்த பரந்தாமத்துல இருந்துதான் வந்திருக்கிறோம். கலியுகம் முடிஞ்சிச்சு, மீண்டும் அங்கத்தான் போறோம். ஏன்னா நாடகம் முடிய போகுது. அங்க இருந்து திரும்ப இங்க வரும்போது என்ன ஆகும்? அதே சுழற்சி, முந்தைய கல்பத்துல நடந்த அதே பார்ட் திரும்ப நடக்கும். மனிதர்கள் படிக்கிறாங்க இல்லையா, கீதை மாதிரி நிறைய சாஸ்திரங்களை படிக்கிறாங்களே ஒவ்வொரு மதத்திலையும், எல்லாமே துவாபர யுகத்துல இருந்து தான் உருவாகுது. ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது, பொய் தான். ஆனா பாபா கொடுக்கிற உண்மையான ஞானம் இப்பதான் கிடைக்குது. அது இப்பவே மறைஞ்சிடும், உலக அழிவின் போது மறைஞ்சிடும். அதனால சத்தியுகத்துல இந்த ஞானத்தை சங்கமயுகத்துல எடுத்து சத்தியுகத்துல நாராயணனா பிறக்கிறவருக்கே இந்த ஞானம் ஞாபகம் இருக்காது. அதனால இந்த ராஜயோகத்தை கடவுளை தவிர யாராலையும் கத்துக் கொடுக்க முடியாது. ஆனா இங்க நாராயணன் இருந்தாங்க, ராமர் இருந்தாங்க நினைவுபடுத்துறதுக்காக புஸ்தகங்களை உருவாக்குறாங்களே தவிர அது உண்மையிலே அவங்களுடைய கதை கிடையாது. நாராயணன் ராமரே மறுபிறவில வர ஆரம்பிச்சிடுறாங்க. சோ துவாபரகத்துல இருந்து அவங்களுடைய நினைவார்த்தமான புஸ்தகங்கள் வெளிப்படுது. இப்ப சங்கம யுகத்துல தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை நடக்குது இல்லையா? அந்த மாதிரி சுகமா இருந்தீங்க, இப்ப துக்கம் அடைஞ்சிட்டீங்க, மீண்டும் அந்த சுகத்தை அடையணும் அப்படின்னு தேவதா தர்மத்தை மீண்டும் உருவாக்குறாரு. அதை சொல்லி சொல்லி நீங்க தான் அது, நீங்க தான் அதுன்னு சொல்லி சொல்லி உயிர்ப்பிக்கிறார். அதுக்காகத்தான் இந்த பிரம்மா உடல்ன்ற ரதத்துல இருக்கிறார். மற்றபடி இது குதிரை வண்டி விஷயம், அந்த ரதம் கிடையாது. இங்க ரதம்ன்றது என்னது? பிரம்மாவுடைய உடல், வயோதிக உடல், சாதாரண உடல், அதுலதான் பிரவேசம் செய்றார். சோ அந்த உடலின் சாரதியா பாபா இத சொல்றார். பிரம்மா மூலமா பிராமணர்களை படைச்சாருன்னு வேதத்துல பாடப்பட்டிருக்கு இல்லையா, அந்த படைப்பு தொழில் செய்யறதுக்காக இந்த ஞானத்தை சொல்றார் பிரம்மாவாய் வழியா. அந்த ஞானத்தை கேட்டு பிறந்த நீங்க தான் பிரம்மாவின் முகவம்சாவளி பிராமணர்கள். எல்லா குழந்தைங்களுமே நாங்களும் பிரம்மாவுடைய முகவம்சாவளி தான். பிரம்மா குமார் குமாரிகள் தான், பிகேஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரம்மா கூட தத்தெடுக்கப்பட்டவர் தான். நான் இந்த ரதத்துல சாரதி ஆகிறேன். பிரம்மா உடல்ன்ற ரதத்துடைய சாரதி, இயக்குபவர் ஆகி இவருக்குமே ஞானத்தை கொடுக்கிறேன். இவர் மூலமாக இந்த ஞானம் கொடுக்கிற விஷயம் ஆரம்பமாகுது. தாய்மார்களுக்கு கலசம், ஞான கலசம் கொடுக்கிறேன். உண்மையிலே பிரம்மாவும் கூட தாய் தானே. சோ முதல்ல பிரம்மா ஞானத்தை எடுக்கிறாரு, எடுத்து பிரம்மா குமார் குமாரி ஆகிறாரு. பிறகு நீங்களும் பிரம்மா குமார் குமாரி ஆகிறீங்க. அப்ப பிரம்மாவுமே இறைவனால தத்தெடுக்கப்படுறாரு. இந்த பிரம்மாவுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற சிவபாபா
பிரம்மாவுக்குள்ள உட்கார்ந்துட்டாரு. ஓகே, வந்தது ஞானத்தை சொல்ல. யாருக்கிட்ட சொல்றது? யார் முன்னாடி உட்கார்ந்து சொல்றது? அதுக்குதான் ஆத்மாக்களை குழந்தையாக்கி ஆத்மாக்கள் முன்னாடி உட்கார்ந்து பேசுறாரு. வேற எந்த ஒரு வித்வானும் நான் உங்களுடைய அப்பா அப்படின்னு சொல்லி ஆத்மாக்கள் கிட்ட உரையாட மாட்டாங்க. சொல்லுவாங்களா யாராவது நான் உங்களுடைய அப்பா? ஏன்னா வித்வான்கள்லாம் ரொம்ப பணக்காரங்களா ஃபேமஸ் ஆனவங்களா இருக்கிறாங்க. அப்பானா சொத்து இல்லையா? அதனால சொல்ல மாட்டாங்க. ஆனா பாபா சொல்றாரு, என்னுடைய குழந்தை நீங்க, ஆத்மாக்களாகி நீங்க என்னுடைய குழந்தைங்க, நிராகாரமானவர்கள். நானும் நிராகாரமானவன் தான். நீங்க உடம்புல மாட்டிக்கிட்டீங்க, உடம்புன்னு நினைச்சிட்டீங்க. உடம்பே கிடையாது, உடலற்ற ஆத்மா நீங்க. உங்களுடைய அப்பா நானுன்ற ஞானம் தெரிந்த ஞான கடல் சிவபாபா. இந்த ஞானத்தின் மூலமாக சொர்க்கத்தை படைத்த சொர்க்கத்தின் படைப்பு கர்த்தா சிவபாபா. மற்றபடி சிவபாபா நரகத்தை படைக்கிறது கிடையாது. இது ராவணனுடைய மாயா உலகம். இது மாயாஜால உலகம்னா ராவணன் இல்லையா? இந்த உலகத்துக்கு வந்தவொடனே என்ன ஆகும்? நான் யாருன்றதை மறந்துடும், நான் நாராயணனா இருந்தன்றதை மறந்துடும். சோ அந்த மாதிரி மாயா உலகம் இது, நரகம். நான் சொர்க்கத்தின் படைப்பு கர்த்தா. மாயை தான் இந்த சொர்க்கத்தை நரகமா மாத்திடுது. சோ நான் நரகத்தை படைக்க வரல, சொர்க்கத்தை தான் படைக்கிறேன். அந்த சொர்க்கத்துல வசிக்கிற சொர்க்கவாசிய நீங்க தான் இருந்தீங்க. ஆனா மாயின் தாக்கத்தினால இப்ப நரகவாசி ஆகி நரகத்துல இருக்கிறீங்க. ஏன்னா ராவணனுடைய வழிப்படி ஆத்மா நடந்துச்சு இல்லையா? அதனால ஆத்மா எல்லாம் நரகவாசி ஆயிடுச்சு. இப்ப நீங்க சொர்க்கவாசி ஆகணும்ன்றதுக்காக ராமரான சிவபாபா ஸ்ரீ சிவபாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கிறீங்க. ஆனா மனிதர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? ராவணனுடைய வழிப்படி நடந்து நரகத்திலே இருக்கிறாங்க. ஆனா நீங்க சொர்க்கத்துக்கு போறதுக்காக ராவணனுடைய வழியை கட் பண்ணிட்டு பாபாவுடைய வழிப்படி நடக்கிறீங்க, ஸ்ரீமத் படி. இப்ப எல்லாருடைய பாகமும் முடிஞ்சிடுச்சு. எல்லா ஆத்மாவும் ஒன்னா இருக்கிறாங்க. எல்லாரும் இங்க வந்த பிறகு போக ஆரம்பிப்பாங்க. பிறகு விநாசம் ஆரம்பமாயிடும் இல்லையா? இங்கெல்லாம் கடைசி பிறகு எடுக்கிறோம். பட் இருந்தாலும் சில ஆத்மாக்கள் மேல இருக்கலாம். இப்ப ஒருவேளை வந்து கூட இருக்கலாம். ஆனா இந்த டைம், இந்த வாணி வந்த டைம்ல சொல்றாரு. சோ எல்லா ஆத்மாவும் இங்க வந்துடுச்சு அப்படின்னா போக ஆரம்பிச்சிருவாங்க. உலக அழிவு ஆரம்பமாயிடும். பாரதத்துல இப்ப நிறைய தர்மம், ஆனா ஒரே ஒரு தர்மம் இல்லை. கடவுளே நேரடியா படிச்சா அந்த ஆதிசநாதன தேவத தர்மம் மட்டும் இப்ப இல்ல. மனிதர்கள் உருவாக்கிய எல்லா தர்மமும் இருக்கு, எல்லாம் பொய் தர்மம். கிறிஸ்தவர்கள் இந்து மதத்தை பொய் மதம் அப்படின்னு சொல்லுவாங்க வெளிநாட்டுல. ஆக்சுவலா எல்லா மதத்தையுமே அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இங்க உருவாக்குன எல்லா மதமே பொய் மதம் தான் இல்லையா? சோ ஏன்னா ஒரிஜினல் இது இறைவன் படைத்தது, அது இப்ப இல்ல. அதனால இங்க யாருமே தங்களை தேவதைன்னு சொல்லிக்கல. அதனாலதான் தேவதைகளுடைய மகிமை பாடுறாங்க. மகிமை பாடுறாங்க அப்படின்னா எனக்கு சின்ன வயசுல தோணும், ராமர் ஒருவனுக்கு ஒருத்தியா வாழ்ந்தாரு. இதுல என்ன ஆச்சரியம்? எல்லாரும் அப்படித்தானே இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படி இல்லை, அதனாலதான் அவருக்கு மகிமை இல்லையா? அப்ப சர்வகுண சம்பன்னம், அனைத்து குணங்களிலும் நிறைந்தவரே அப்படின்னு தேவதைகளை மகிமை பாடுறாங்க. ஆனா தேவதைகளுடைய மகிமையை பாடிட்டு அப்படியே அடுத்தல என்ன சொல்றாங்க? நாங்க பாவிகள், இந்த பாவியை கண் திறந்து பாரம்மா அப்படின்றாங்கல்ல. இந்த ஏழையை கண் திறந்து பாரம்மான்றாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பணக்காரன், நான் ஏழைன்னு தானே அர்த்தம். செல்வமும் இல்லை உனக்கு ஈக்குவலா, குணமும் எனக்கு இல்லை. ஆனா யாரு அனைத்து குணங்களிலும் நிரம்பி சதோ பிரதான பூஜைக்குரியவர்களா இருந்தாங்களோ
அவங்களே 84 பிறவி இறுதியில தமோ பிரதான பூஜாரி ஆயிட்டாங்க. கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, பிச்சை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தேவதைகள் கிட்ட போய் பிச்சை எடுக்கிறாங்க, எனக்கு இதை கொடு அதை கொடுன்ட்டு. எப்போதுல இருந்து? துவாபர யுகத்துல இருந்து. ஏன்னா அப்பத்துல இருந்து தான் ராவணன் வந்துட்டான். ராவணனுடைய வேலை என்ன? பொய்மான அனுப்புறது. பொய்மான அனுப்புனவனே என்ன ஆகும்? சீதையுடைய மனசே சஞ்சலப்படுது, அதை அடையணும்ன்ற ஆசை வருது. அடையணும், எதெல்லாம் அடையணும்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் போய் தேவதைகள் கிட்ட கேட்கறாங்க, பூஜாரி ஆயிடுறாங்க. ஆனா ராமர் ராஜ்யத்துல எதுவுமே கேட்க மாட்டாங்க, எல்லோரும் நிரம்பிய நிலையில இருப்பாங்க. அங்கேயும் ஏழை இருக்கிறாங்க. நாராயணனோட கம்பேர் பண்ணும்போது மற்றவங்க ஏழைங்க தான். அவங்க யாருக்குமே நான் நாராயணன் மாதிரி ஆகணும்ன்ற அந்த எண்ணம் எல்லாம் வராது அங்க. அதாவது திருப்தியா இருப்பாங்க. ராம ராஜ்யம்ன்றதுதான் பிரம்மாவுடைய பகல், ராவணனுடைய ராஜ்யம்ன்றதுதான் பிரம்மாவுடைய இரவு. இல்ல ஆதாம் ஆதி தகப்பன்றாங்க இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா பைபிள்ல போட்டிருக்கும், ஆதாம் ஒரு தப்பு செஞ்சான்னு சொல்லிட்டு அவருடைய சந்ததியினரும் அப்படியே செஞ்சாங்கன்ட்டு வரும். ஸோ அப்ப அது ஒட்டுமொத்த உலகம்னு வச்சுக்கலாம், அல்லது பிராமணர்கள்னு வச்சுக்கலாம். ஸோ பிராமணர்கள் பிரம்மா சுகமாக சத்தியுக திரேதாயுகத்துல ஆத்ம உணர்வுல இருக்கும்போது பிராமணர்களும் அப்படி இருப்பாங்க. ஸோ பிரம்மாவுக்கு பகல்னா பிராமணர்களுக்கும் பகல், ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பகல். அடுத்தது பிரம்மா விகாரத்துல விழுந்து தான் யாருன்றத மறந்து துக்கத்தை அனுபவிக்கும் பொழுது பிராமணர்களும் அதே மாதிரி துக்கத்தை அனுபவிக்கிறாங்க, ஒட்டுமொத்த உலகமும் அனுபவிக்குது. அதுதான் துவாபர யுக கலியுகம், பிரம்மாவுடைய இரவுன்னு சொல்லப்படுது, ராவண ராஜ்யம். இப்ப நீங்களே சொல்லுங்க, அப்பா எப்ப வரணும்னு எதிர்பார்க்கறீங்க? எப்ப வரணும்? இது நடக்கும். பிரம்மாவுடைய பகல் முடிஞ்சா இரவு வரும், இரவு முடிஞ்சா பகல் வரும். அப்பா எப்ப வரணும்? சுகத்துல வந்துட்டு போனா போதுமா? சுகத்துல வர வேண்டிய அவசியமே கிடையாது. துக்கத்துல காப்பாத்துறதுக்கு தான் கடவுள். துக்கத்துல தானே கூப்பிடுறீங்க. அதனாலதான் பாபா சொல்றாரு, எப்ப பிரம்மாவுடைய இரவான இந்த துக்கதாமம் முடியணுமோ அப்பத்தான் அவர் வர்றார். இதே பிரம்மா உடல்ல தான் வர்றார். அப்பதானே பிரம்மா மூலமா பிராமணர்களை படைக்க முடியும். அந்த பிராமணர்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறார். எந்த ஒரு ஆக்காரி அல்லது சாக்காரி அல்லது நிராகார சித்திரமா இருந்தாலும் சரி, அதை நீங்க நினைக்கவே கூடாது. உங்களுக்கு லட்சியம் கொடுக்கப்பட்டிருக்குல்ல, மனிதர்கள் தான் படத்தை பார்த்து நினைக்கிறாங்க, சித்திரங்களை பார்க்கறத நிறுத்திடுங்க. அது முதல்ல என்னது? பக்தி மார்க்கம். இப்ப ஆத்மாக்களாகிய நீங்க என்கிட்ட திரும்பி வர வேண்டியிருக்குது. பாவங்களுடைய சுமை தலை மேல நிறைய இருக்குது. கர்ப்பச்சிறையிலே ஒரு பிறவியோட எல்லா பாவமும் ஒண்ணும் முடியறது கிடையாது. கொஞ்சம் முடியும், கொஞ்சம் மீதி இருக்கும். இப்ப நான் முழு பாவத்தையும் அழிக்கிறதுக்கான வழி சொல்ற வழிகாட்டியா வந்திருக்கிறேன். சோ முழு பாவத்தையும் அழித்து தூய்மையான பரந்தாமத்துக்கும் சுகம் நிறைந்த சொர்க்கத்துக்கும் அழிச்சிட்டு போற வழியை சொல்றதுக்கு வந்திருக்கிறேன், அழிச்சிட்டு போக வந்திருக்கிறேன். ஏன்னா இப்ப எல்லாருமே மாயாவுடைய வழிப்படி நடக்கிறாங்க. பரமாத்மாவை சர்வ வியாபி, எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு கொடுத்ததே மாயையுடைய வழிதான். சில சமயங்கள சர்வ வியாபின்னு சொல்றாங்க, சில சமயம் 24 அவதாரம் எடுத்தாருன்னு சொல்றாங்க. பாபா சொல்ற, நான் சர்வ வியாபியாவா இருக்கிறேன்? நான் பதித்த பாவனரா இல்ல இருக்கிறேன், சொர்க்கத்தின் படைப்பு கர்த்தாவா இல்ல இருக்கிறேன். என்னுடைய தொழிலே நரகத்தை சொர்க்கமாக்குறது தான். ராமராஜ்யம் வேணும்னு காந்தி விரும்பி இருக்கலாம், விரும்பினார். நல்ல சக்தியான ராஜ்யத்தை உருவாக்கணும், ஒரே மதம் தான் அதுல இருக்கணும்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுக்காக தான் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு சில மதங்களை மற்ற மதத்துக்காரங்களும் துரத்திடுறாங்க, அல்லது அந்த நாட்டை பிரிச்சுட்டு போயிடுறாங்க.
ஆனா சக்தியா இருக்கிறாங்களா? இல்ல, இல்லையா? பாபா சொல்றாரு, பிராமணர்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறார். பிரம்மா உடல் மூலமா பிராமணர்களை படைச்சு அந்த பிராமணர்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறார், குழந்தைகளை உருவாக்கி கற்பிக்கிறார். ராஜயோகம்னா என்ன தெரியுமா? நினைவு. எதை நினைக்கணும்? இங்க இருக்கிற எதையுமே நினைக்க கூடாதுன்றது. சூக்ஷ்ம உடல் கொண்ட பிரம்மா விஷ்ணு சங்கரையும் நினைக்க கூடாது, சாக்கார ஸ்தூல உடல் கொண்ட தேவதைகளையும் நினைக்க கூடாது, நிராகாரர் சிவபாபாவுடைய சித்திரமா லிங்கம் வச்சிருக்கிறாங்க பாருங்க, அதையும் நினைக்க கூடாது. இறைவன் எப்படி இருக்கிறாரு அதுதான் மனக்கண்ணால அந்த ஒளிப்புள்ளியை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு லட்சியம் இருக்குது இல்ல? மனிதர்கள் படத்தை பார்த்து நினைவு செய்யறாங்க, அவங்களுக்கு லட்சியம் கிடையாது. உங்களுக்கு லட்சியம் இருக்குது. மெயினே ஆத்ம உணர்வு. கண்ணுக்கு தெரியாத ஆத்மாதான் உண்மைன்றத நீங்க பார்க்கணும். அப்ப புத்தின்ற கண்ணு மூலமா பண்றதுதான் நம்ம யோகமே. இந்த கண்ணால பாக்குறது யோகம் கிடையாது. ஒரு சிலருக்கு ஏதோ காட்சி கிடைக்குது, அது இது, அது யோகம் கிடையாது. எவ்வளவு நேரம் பார்த்தாலும் உங்க பாவம் அழியாது இல்லையா? ஆத்மா இங்க பாவம் அழியிறதே என்னது? அந்த கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவை நிலையா நிரந்தரமா பார்த்துட்டீங்க அப்படின்னா பாவம் அழியுதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்படியே காமத்தை தூண்டக்கூடிய ஒருத்தர் உங்க கூட வந்து பேசுறாரு, ஆனா ஒரு வினாடி விடாம உங்களுக்கு அவங்க ஆத்மா மட்டுமே தெரிஞ்சதுன்னா ஜெயிச்சிட்டீங்க, பாவத்தை வென்றுட்டீங்க, அந்த அளவுக்கு பாவத்தை அழிச்சிருக்கிறீங்க யோகத்துலன்னு அர்த்தம். இல்லாட்டினா டக் டக் டக்குன்னு புத்தி போயிடும். அது நல்லா தெரியும். கணவன் மனைவி கிட்ட பேசும்போது, குழந்தை கிட்ட பேசும்போது டக் டக்குன்னு போகும். ஏன்னா அது அவ்வளவு பாவம். தேக உணர்வு, அந்த பற்று, காமம், இது வந்து மறக்க வைக்குது. அதான் பாபு சார், நான் உங்களுக்கு லட்சியம் கொடுத்துருக்கிறேன்ல, தேகமே தெரியாம இருக்கணும், தேகத்தை ஃபுல்லா மறக்கணும், அதுதான் லட்சியம். அப்பதான் நாராயணன் ஆக முடியும். ஸோ அதனால மனிதர்களை மாதிரி படத்தை பார்த்து படத்தையே பார்க்காதீங்க, அதை நிறுத்திடுங்கன்ற. அது பக்தி மார்க்கம் படத்தை பார்க்கறதெல்லாம் அப்படின்ட்டு. ஸோ இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. இது எதுக்கு? ஆத்மா பரமாத்மா நினைவு செய்யறதுக்கு. ஆனா இதே பாபா வந்து லக்ஷ்மி நாராயணன் போட்டோவை பார்த்துக்கிட்டே இருங்க, போதை ஏறும், காலைல அமிர்த வேலை ஏஞ்சி பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்றாரு. ஸோ எந்த அர்த்தத்துல சொல்றாருன்றத புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த லட்சியத்தை நினைவு செய்யறது, நான் இந்த மாதிரி ஆகுறேன் அப்படின்ற நினைவுக்காக. ஆனா அவங்கள கும்பிடுறது, அவங்க கிட்ட போய் வேண்டது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது பக்தி மார்க்கம். அதே மாதிரி படத்தை பார்த்து நினைவு செய்யறதும் பக்தி மார்க்கம் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அப்ப இந்த படத்தை பார்த்து நினைவு செய்யக்கூடாதுன்றதுடைய நினைவாதான் முஸ்லிம் தர்மத்துல பாத்தீங்கன்னா எதுவுமே வைக்கல இல்லையா? எந்த உருவமும். ஆனா இறைவனுக்கு உருவம் இருக்குது, ஒளிப்புள்ளி. அது அவங்களுக்கு தெரியல. பட் கண்ணுக்கு தெரிந்த உருவம் இல்லை, அவ்வளவுதான். இப்ப நீங்க எல்லாருமே என்கிட்ட வரணும், ஆனா வர முடியாத அளவுக்கு உங்க ஆத்மாவுல பாவத்தின் சுமை நிறைய இருக்குது. சோ அதை எரிக்கணும். பாப்பா அதுதான் கர்ப்பத்திலே நீ தண்டனை கொடுத்து எரிச்சிட்டல்ல அப்படின்னா பாபா சொல்றாரு, எரிச்சது உண்மைதான், ஆனா ஃபுல்லா எரியல குழந்தை, இன்னும் பெண்டிங் இருக்குது. சோ இனியும் நீ கர்ப்பத்துல போய் தண்டனை அனுபவிச்சுதான் எரிக்கணும்னு நினைக்காத. வெளியில இருந்தே அப்பாவை நினைவு செஞ்சு எரிக்கிறதுக்கான வழியை நான் சொல்றேன்ல. ஆத்மானு பாரு, பாவத்தை ஏத்துக்காத, பாவத்தை அதிகரிச்சுக்காத, காம வயப்படாத, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே கொஞ்சம் கூட இல்லாம தேடி தேடி கண்டுபிடிச்சு நீக்கிட்டே இரு. ஒட்டுமொத்த உலகம் மாயாவின் வழிபடிதான் நடக்குது. அதனால அது வேண்டாம் இல்லையா? ஒட்டுமொத்த உலகம் மாய. இதுதான் பிரம்மகுமாரிகளுக்கு மிகப்பெரிய சேலஞ்சே இதுதான். நேத்து ஒரு பிரதர் கால் பண்ணி கேட்டாரு, பிரதர் ஏன் காமம் தப்புன்றாங்க? எனக்கு மற்றதெல்லாம் புரியுது, துக்கம் கொடுக்குது, கோபம், பற்று, இதெல்லாம். காமம் ஏன் விடணும்? கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் சந்தோஷமா தானே இருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒண்ணுதானே வழி இனப்பெருக்கத்துக்கு அப்படின்னு கேக்குறாரு. சோ அப்பதான்
பாபா சொன்னது சொல்றோம். பாபா சொல்றார் இல்லையா, இங்கதான்ப்பா இப்படி சத்தியுகத்தெல்லாம் குழந்தை இப்படி பிறக்காது, யோக பலத்துல பிறக்கும். இன்னைய வரைக்கும் மயில் இனவிருத்தி தூய்மையாதான் பண்ணுது, காமத்தின் மூலமா பண்ணல. ஆண் மயில் டான்ஸ் ஆடும், பெண் மயில் அந்த கண்ணுல வர உதிரத்தை கொத்தும், அது கர்ப்பம் ஆயிடும் என்பது அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. வாவ் அப்படின்ட்டு இல்லையா. இப்ப நமக்கு என்ன சேலஞ்ச் சங்கமயுகத்துல, அப்படியே எல்லாம் ஒருத்தர் மட்டும் பாபா குழந்தையாகி கணவன் மனைவியில ஒருத்தராகி இன்னொருத்தர் ஆகலன்னு வச்சுக்கோங்க, சொந்தக்காரங்க எல்லாம் கூடி இது தப்பு, நீ அங்க போகாத, அங்க போனா பிரெயின் வாஷ் பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சாத்தான் மாயையின் வழிபடிதான் நடக்கிறாங்க எல்லாரும். பரமாத்மாவை எங்கும் நிறைந்தவர்னு சொல்றதே மாயையின் வழிதான். அதனாலதான் கடவுள் இங்க வந்திருக்கிறாரு, ஞானம் கொடுக்குறாருன்ற விஷயமே தெரியல. சோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டான் மாயா. அதனால என்ன பண்ணிடுறாங்க, பா கடவுளை கும்பிடுப்பா, பார்த்துமா கும்பிட்டுமா அவ்வளவுதான். சும்மா எந்த நேரமும் அதே நினைச்சுக்கிட்டு ஐயோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. மாயையின் வழி. அவர் இப்பதான் வர்றார், ஒரே தடவை தான் வர்றாரு, உங்களுக்கு ஆஸ்தியை கொடுக்க வர்றாரு. அதை விட்டுட்டு அழியக்கூடிய ஆஸ்தியில நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா எல்லாரும் மாயின் வழிபடிதான் நடக்கிறாங்க. ஒரு பக்கம் எங்கும் நிறைந்தவனே என்றாங்க, இன்னொரு பக்கம் 24 அவதாரம் எடுத்தவனே என்றாங்க. ரெண்டும் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? நரசிம்மாவதாரம் எடுக்கிறாருன்னா, அந்த நரசிம்மர் சிங்க முகத்துல அவர் வராருன்னா, அந்த நேரம் அங்கதானே இருக்காரு. அப்ப எப்படி எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு சொல்ல முடியும்? நான் எல்லா இடத்துலயுமா குழந்தை இருக்கிறேன்? தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்குற ஞானத்தை சொல்றதுக்காக வரேன். இதனால சொர்க்கத்தை படைக்கிறதுக்காக வரேன். என்னை பிடிச்சி எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு சொல்லிட்டு அப்ப நான் வந்தேன்றதை எப்படி நம்புவாங்க? இறைவன் ஏன் வரணும், அவருடைய தொழில் என்ன, அதுவும் தெரியாது. இப்பதான் பாபா சொல்றாரு, அழுக்கான உலகத்தை தூய்மையாக்கி நரகத்தை சொர்க்கமாக்குறது தான் என்னுடைய தொழில். அந்த மாதிரி சொர்க்கமான ராமராஜ்யம் வேணும்னு தானே காந்தி ஆசைப்பட்டாரு. ஏன் ஒட்டுமொத்த உலகமும் ஒரே மதம் இருந்தா எப்படி இருக்கும்? பலமான சக்தி வாய்ந்த மதம் இருக்கணும், ராஜ்யம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது இப்ப நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்க இருக்கிற மதங்கள் எல்லாமே என்னது, மனிதர்கள் உருவாக்கியது. மனிதர்கள் உருவாக்கியதுல சக்தி இருக்காது. ஆனா ஒரே மதம் சத்தியுகத்துல இருந்தது. மனிதர்கள் எவ்வளவு பழைய மதத்தை உருவாக்கி இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு தர்மம் இருந்தது. சோ இவங்க உருவாக்குறது ஒன்னை ரெண்டாக்குது, ரெண்டு வழி ஆயிடுது. அப்பதான் பிரச்சனையா வருது. இப்ப பாபா சொல்றாரு, இது வந்து ஆக்சுவலா பைபிள் பழைய ஏற்பாடு படிக்கும் போதே எனக்கு தோணுச்சு. பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் நிம்மதியா ஒன்னா இருப்பாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து நான் தான் கர்த்தர்ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் கேட்காதவனெல்லாம் அடிச்சு கொல்லுடு, மலையில இருந்து தூக்கி கடாசு. அதனால ஒரு தாத்தா வேற தூக்கி கடாசி சாவடிச்சிடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரலன்ட்டு. சோ நிம்மதியா இருந்தவங்கள இவங்க ஏன் கெடுக்குறாங்க அப்படின்னு தோணுச்சு. அவங்க பாட்டுக்கு கம்முன்னு இருந்தாங்க, இவங்க எதுக்கு புதுசா ஒரு வழி? அப்ப புதுசா வர வழி அங்க குழப்பத்தை தான் ஏற்படுத்துது. இப்ப நிறைய வழி வந்துச்சு, இங்க எல்லாமே குழப்பம் ஆயிடுது. சோ இப்ப குழப்பமற்ற வழி வேணும்னா அதை இறைவன் கொடுக்கிறார். என்ன பண்ணாலும் துக்கத்தை திருப்பி கொடுக்காதீங்க, ஆத்மான்னு புரிஞ்சு என் நினைவுல என் வழிபடி மட்டும் நடங்க. சோ என் வழிபடி நடக்கிறவங்களுக்கான ஒரு உலகம் தயாராயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த சொர்க்கத்துல ஒரே தர்மம் இருக்கும், ஒரே ராஜ்யம் இருக்கும், எந்த விதமான பிரிவினையும் இருக்காது. நான் அந்த உலகத்துக்கு அதிபதியா ஆகுறதும் கிடையாது, நீங்க தான் ஆகுறீங்க, உங்களைத்தான் ராஜாவாக்குறேன். ஆனா ராவணன் வந்து உங்ககிட்ட இருந்து அந்த ராஜ்யத்தை பறிச்சிடறான். அதனால்தான் எல்லாருமே தமோ பிரதானமா கல்புத்தியுடையவரா ஆயிடுறீங்க. இப்ப பாருங்களா, ஒரு பணக்காரங்களுக்கு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைய வளர்த்து ஆஸ்தியை கொடுக்குறாங்க அப்பா அம்மா.
ஸோ அது வரைக்கும் அந்த குழந்தை நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தவறான வழியில போய் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கும். அப்பா அம்மாவுடைய பார்ட் அவ்வளவுதான். கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் பாபாவும் எல்லையற்ற தந்தையும். இப்பதான் நம்மள குழந்தையா தத்தெடுத்து வளர்த்து ஆஸ்தியும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நம்மளே 2500 வருஷம் சுகத்தை அனுபவிச்ச பிறகு கெட்டு போய் அனைத்தையும் இழந்து கல்புத்தி ஆயிட்டோம், தமோ பிரதானம் ஆயிட்டோம். ராவணன் அழகா வந்து திருடிட்டான், ராஜ்யத்தை திருடிட்டான், சக்தி சுகம் அமைதி அனைத்தையும் இழந்துட்டோம். ஆனா சத்தியுகத்துல தங்க புத்தியுடையவர்களா இருப்பீங்க அப்படின்ட்டு பாபா சொல்ற, தந்தை புரிய வைக்கிறார். சாரதியா இருந்து அந்த ரதத்துக்கு, பிரம்மாவுடைய ரதத்துல இருந்து சாரதியா இருக்கிற சிவபாபா சொல்றாரு, பரமாத்மா சொல்றாரு. சோ அதே ரதத்துல இருக்கிற இந்த பிரம்மாவுடைய ஆத்மாவும் கேக்குறாங்க. அதுக்குதான் பாபா சார், குழந்தை யாரோட உடலையும் பார்க்காதீங்க. இருக்கிறதுல ரொம்ப சீச்சி பழக்கம் உடலை பார்க்கறதுன்ற இல்லையா? அப்ப நீங்க உடலை பார்த்து பேசுறதே பாபாவுக்கு நிந்தனை தான். அந்த ஆத்மா மட்டுமே கண்ணுக்கு தெரியணும். இப்ப ஆத்மா மட்டுமே கண்ணுக்கு தெரியும் போது ஆத்மாவுடைய குணம் தானா தெரியும். ஆனா என்ன ஒண்ணா, நீங்க பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ள பேச கத்துக்கணும். நான் ஆத்மாவை பாக்குறோம், ஆஹா எவ்வளவு அற்புதமான ஆத்மா, சதோபிரதான ஆத்மா, பாபாவுடைய செல்லமான ஆத்மா, நானும் ஆத்மா ஒளியா இருக்கிறேன், அது தற்காலிகமா இந்த உடல்ல இருக்குது, அதுக்கு நான் சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், அதோடைய விசேஷ குணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா என் தொடர்புல வருதுனால அது கண்டிப்பா விசேஷ ஆத்மாவா தான் இருக்கும். இதை நீங்க பிராக்டிஸ் பண்றதுல தான் உங்களுக்கு 99% கவனம் இருக்கணும். அவங்க பேசுறதுல கவனிக்கிறதுல இருக்கத்தால எப்படி பேசினாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லைட்டா புரியும், அது போதும். அதுக்கு மேல புரிஞ்சா தேக உணர்வு வந்துடும் நம்ம. அதனால பாபா சொல்றாரு, யாரோட உடலையும் பார்க்காதீங்க, பிரம்மா உடல் உட்பட எந்த உடலையும் பார்க்காதீங்க. உள்ள இருக்கிற ஆத்மாவை பாருங்க, பரமாத்மாவை மட்டும் நினைவு செய்யுங்க. அப்ப பாபா ஒரு வாணியில பாத்தீங்கன்னா, தூக்கு மேடையில தொங்க வந்திருக்கிறீங்கன்னு வரும். சோ எந்த தூக்கு மேடை? நினைவுன்ற தூக்கு மேடையில உங்க புத்திய அங்க கட்டிட்டு தொங்கிட்டு இருங்கன்ற. செம சூப்பர்ல. இது ஒரு கதை ஒண்ணு வரும். ஒரு ராஜா, அந்த ஊர்ல கடல்ல ஒரு மீன் அழகா பாடுமா. அந்த பாட்டை கேட்ட யாருமே உயிரோடவே இருக்க முடியாது. ஏன்னா அது நடு கடல்ல தான் பாடுமாம். அந்த நடு கடலுக்கு போகும்போது, படகுல போகும்போது அந்த பாட்டை கேட்கறவங்க டக்குன்னு குதிச்சிடுவாங்களாம். இந்த பாட்டுடைய இனிமே அவங்கள டக்குன்னு குதிக்க வச்சிருமா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு ராஜாவுக்கு ஆசை, நான் அதை கேட்டும் ஆகணும், அதே நேரத்துல சாகவும் கூடாது, என்ன பண்ணணும்? அப்ப அந்த படகுல ஒரு கம்பத்துல தன்னை நல்லா கட்டிக்கிட்டாரு. கட்டிக்கிட்டு நடுக்கடலுக்கு அழைச்சிட்டு போக சொல்றாரு. போனோடனே பாட்டம் கேட்கிறார், ஆனா விழல. அதே மாதிரி நம்ம இங்க என்ன இருக்கணும்? விஷக்கடல் இது, எல்லாமே நடுக்கடல் தான், விஷக்கடல் தான் இது. அப்படியே பிடிச்சி இழுக்கும், விழுந்துடக்கூடாது. நினைவுன்ற கயிறுனால கட்டிட்டு தொங்கிட்டு இருங்க. அந்த கயிறு ஸ்ட்ராங்கா இருக்குதான்னு பிடிச்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருங்க, இல்லைன்னா மாட்டிக்கும். ஏன்னா எங்க போகணுமோ அதைத்தான் நினைவு செய்யணும். எதை விட்டுட்டு போகணுமோ அதை நினைக்காதீங்க. சூப்பர் இல்ல? போறதான் நினைக்கணும். அதனாலதான் சுடுகாட்டுல போய் நெருப்பு வச்சுட்டு திரும்பி பார்க்காம போங்கன்றாங்க. ஏன்னா இதை மறக்கணும், அதுக்குதானே நெருப்பு வைக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு அதையே பார்த்துட்டு இருக்கிறீங்க? அதே மாதிரி இப்ப எங்க போகணும் அதை நினைவு செய்யுங்க. பரந்தாமத்தையும் சுகதாமம் சொர்க்கத்தையும் நினைவு செய்யுங்க. ஒரு தந்தையை தவிர எனக்கு இப்ப யாருமே இல்ல, அவருதான் உண்மையான தலைவன், உண்மையை சொல்றவரும் அவருதான் அப்படின்னு புத்தியில இருக்கும். உங்க உலகத்துல இருக்கிறது யாரு? ஒரு பாபா மட்டும்தான், அவரை தவிர யாருமே இல்லை. அப்படி இருந்தாதான் அங்க போக முடியும், ரெண்டு இடத்துக்குமே. ஏன்னா பாபா சொல்றாரு, எல்லா ரகசியம் சொல்றாரு, நீ அழிவற்ற ஆத்மா, கர்ம வினைப்படி உன்னுடைய பிறவி அமையுது, இங்க இருக்கிற யாரோடையும் எந்த கொடுக்கல் வாங்கலும் வச்சுக்காத, மாட்டிக்குவ அப்படின்னு சொல்றாரு. ஒரு தந்தையை தவிர வேற யாருமே இல்லைன்னு இருக்கணும். ஏன்னா உண்மையான தலைவன்னால என்னது? வழி நடத்தி செல்பவன்.
அவருதான். அது மட்டும் இல்ல, உண்மைய மட்டுமே சொல்றவர். மனிதர்கள் சொல்றது எல்லாமே பொய். அதனால பாபா சொல்ற, எந்த சித்திரத்தையும் நினைவு செய்யக்கூடாது. அதாவது உடல், சித்திரம்னா உடல், எந்த உடலையும் நினைவு செய்யாதீங்க. சிவனுடைய சித்திரம் லிங்கம் இருக்குது பாருங்க, அதன் மீது கூட நீங்க தியானம் செய்யறது கிடையாது. அதையும் நீங்க நினைக்கிறது கிடையாது. ஏன்னா சிவன் அப்படி கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி ஆத்மாவாகிய நாம ஒரு ஒளிப்புள்ளியா இருக்கிறோமோ அதே மாதிரிதான் பரமாத்மாவும் இருக்கிறார். நாம புருவ மத்தியில எப்படி இருக்கிறோமோ, பிரம்மாவுடைய உடல்ல எப்படி பிரம்மாவுடைய ஆத்மா புருவ மத்தியில இருக்குமோ, அதே இடத்துல பக்கத்துல ஒரு சின்ன இடத்துல சிவபாபாவும் இருக்கிறார். சாரதியாகி இவருக்கு அமர்ந்து ஞானத்தை கொடுக்கிறேன். செம சூப்பர் பாருங்களாம். அர்ஜுனனுடைய தேரை கிருஷ்ணர் ஓட்டுறார். அதே மாதிரி ஒவ்வொரு தேரையும் ஒவ்வொருத்தர் ஓட்டுவாங்க. ஆனா உண்மையில அந்த தேர் யாரோட தேரு? அர்ஜுனனுடைய தேர். இவர் தேரோட்டி இல்ல. ஒரு ராஜாவுடைய தேரு, ராஜா பின்னாடி உட்காந்துருப்பாரு. ஆனா ஓட்டுறது யாரு? வேற ஒருத்தவங்க ஓட்டுவாங்க. அந்த மாதிரி பிரம்மாவுடைய உடல், பிரம்மாவுடைய தேர். ஆனா ஓட்டுறது யாரு? சிவபாபா. சோ வழி காட்டுறாரு. அப்ப ஓட்டுறதுன்னா எப்படியெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற வழியை சொல்றாரு. இவருடைய ஆத்மாவுல ஞானம் இல்ல, தூய்மையற்றவராய் இருந்தாரு பிரம்மா. எப்படி இவருடைய ஆத்மா சாரதியாகி சரீரத்தின் மூலமா பேசுதோ, அதே மாதிரிதான் நானும் இவருடைய உறுப்புகள் மூலமாக பேசுறேன். பிரம்மாவுடைய ஆத்மா எப்படி பிரம்மா வாயை பயன்படுத்தி பேசுதோ அதே மாதிரிதான் நானும் பேசுறேன்றார். சோ அப்படி அப்ப நம்ம பிரிக்காம உடல்னு புரிஞ்சதுனால அது புரியாது. அதனாலதான் பாபா சொல்ற, இவரும் சாரதி தான், அந்த வாயை பயன்படுத்தி பேசுற மாதிரி நானும் அதே வாயை பயன்படுத்தி பேசுறேன். அப்படி இல்லைன்னா நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது சொல்லுங்க? பிராமணர்களை படைக்கணும்னா கண்டிப்பா பிரம்மா வேணுமே. அந்த பிரம்மா தான் நாராயணனா அடுத்த பிறவில ஆகிறாரு. அந்த பிரம்மாவுடைய குழந்தைங்க பிராமணர்கள் நீங்க. இப்ப பிரம்மாவுடைய குழந்தையா இருக்கிற நீங்க பிரம்மா நாராயணன் ஆகும்போது அந்த நாராயணனுடைய குடும்பத்துல வம்சத்துல சூரிய வம்சத்துல நீங்க வந்துடுவீங்க. மற்றபடி இங்க எழுதப்பட்ட சாஸ்திரங்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்தினுடையவை, அதுல உண்மை கிடையாது. ஆனா மீண்டும் அடுத்த துவாபரத்துல இதே மாதிரி பக்தி மார்க்கம் ஸ்டார்ட் ஆகும். அதை படிச்சு தம பிரதானமா தான் ஆவாங்க. பாபா ஞானத்தை கொடுத்துதான் தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமான நிலைக்கு மாத்துறாரு இந்த சங்கமயுகத்துல. இதன் மூலமாக சதோ பிரதான சத்யுகத்துக்கு போகிறோம். அங்க இருந்து அப்படியே மறுபடியும் இறங்குற வேலைதான். சத்யுகத்துல இருந்து திரேதா வருது, அடுத்தது துவாபர், அடுத்தது கலியுகம். ஃபுல்லா அழுக்காயிட்டீங்க. சோ தூய்மையா சத்யுகத்துக்கு போன நீங்க திரேதாவுக்கு போகும்போது கொஞ்சம் தூய்மை குறையுது, துவாபர் போகும்போது இன்னும் குறையுது, கலியுகம் போகும்போது சுத்தமா இருக்க ஆரம்பிச்சிச்சு. அழுக்குதான் ஃபுல்லா. அப்பத்தான் பத்தித்த பாவனர் வந்து, பத்தித்தம்னா அழுக்கு, பாவனம்னா தூய்மை. சோ அழுக்கை தூய்மை ஆக்குபவர் தான் பத்தித்த பாவனர்ன்றது. அப்ப பத்தித்த பாவனர் வந்து உங்களை பாவனமாக்குறார். அப்பதானே ஆக்க முடியும். சோ நாடகத்துல இறைவன் வரணும்னா நீங்க அழுக்காகிதான் ஆகணும். சாஸ்திரங்கள் படிக்கிறதுனால யாருமே தூய்மையாக முடியாது. சாஸ்திரங்களால யாரையும் தூய்மை ஆக்கவும் முடியாது. அதனாலதான் நீங்க சாஸ்திரங்களை படிச்சு என்ன ஆயிட்டீங்க? முற்றிலும் ஏழை ஆயிட்டீங்க. ஏன்னா எந்த அளவுக்கு தூய்மை இழக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏழை ஆயிட்டே தான் இருப்பீங்க. சண்டையிட்டு கொண்டே இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, செல்வத்தையும் இழப்பீங்க, பொறுமையும் இழப்பீங்க. அதனால சண்டை தான், எதுக்கு எடுத்தாலும் சண்டை தான். காரணம் என்ன? தூய்மை போயிடுச்சு.
குரங்க விட கேவலமா இருக்கிறாங்க. ஏன்னா குரங்கு கிட்டதான் எல்லாரையும் விட ரொம்ப கடுமையா இருக்குமா இந்த 5 விகாரங்கள். குரங்கு மாதிரி யாருக்கிட்டயுமே இந்த தேக அகங்காரம் இருக்காதான், அவ்வளவு இருக்குமா. எல்லா விகாரமும் குரங்கு கிட்ட அதிகமா இருக்கும். கரெக்ட் தான். ஒரு தடவை எங்க வீட்டுல தென்னை மரத்துல குரங்கு வருது. அப்ப அதுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்ட்டு வாழைப்பழம் எடுத்துட்டு வரேன். அது இறங்கி வருது. இறங்கி வரும்போது பயம் வந்துருச்சு. ஐயோ ஏதாவது பண்ணிச்சுன்னா என்ன பண்றது, கடிச்சிச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு அப்படி தூக்கி போட்டேன். கிட்ட வந்தோடனே தூக்கி போட்டேன்னா அது புடிச்சிட்டு கோபத்துல உருன்னுது. அது திட்டுது, அறிவு இருக்காடா, நான் தான் இறங்கி வரலன்ற மாதிரி. இப்ப எவ்வளவு கோபம் பாருங்க இல்ல. சோ அதான் பாபா சொல்றாரு, குரங்கு மாதிரி யாருக்கும் அப்ப பாருங்களா, அப்ப அதான் பாபா சொல்லல, உங்களுடைய முகம் குரங்கு மாதிரி ஆயிடுது கோபம் வரும்போது, காமம் வரும்போதுன்றது. இப்ப பாபா சொல்றாரு, அது மாதிரி பற்றும் பயங்கரமா இருக்குமா. அது சொல்றாரு பாருங்க, காமம், கோபம், மோகம் எல்லா விகாரமுமே குரங்கு கிட்ட இருக்கிற மாதிரி யாருக்கிட்டயுமே இருக்காதாம். கேட்கவே கேட்காதுங்க, அவ்வளவு மோசமா இருக்குமா. குட்டி இறந்துடுச்சுன்னா அதோட எலும்பை கூட விடாம தூக்கிட்டு போயிட்டே இருக்குமா. எவ்வளவு பற்று பாருங்க. அந்த மாதிரிதான் இப்ப மனிதர்களும் தங்களுடைய குழந்தை இறந்துட்டா 6-8 மாசம் வரையும் அழுதுகிட்டே இருக்கிறாங்கன்றாங்க. ஆக்சுவலா அது கூட கம்மி. இப்பெல்லாம் வருஷக்கணக்கா அல்லது வாழ்நாள் ஃபுல்லா கூட அழுதுட்டு இருக்கிறாங்க. சத்தியுகத்துல இந்த மாதிரி திடீர் மரணம் ஏற்படவும் செய்யாது, யாரும் அழுது புலம்பவும் மாட்டாங்க. காரணம் அங்க எந்த விதமான சாத்தானும் இருக்க மாட்டான். இப்போ முஸ்லிம் மதத்துல, கிறிஸ்தவ மதத்துல இறந்தா அழக்கூடாது அப்படின்னு நியமம் இருக்குது. அது எதுக்கு? அது நரகத்துடைய பழக்கம். சொர்க்கத்துல அப்படி கிடையாது. காரணம் அங்க எந்த சாத்தானும் கிடையாது. இந்த சமயம் அந்த அப்பா கடவுளே குழந்தைங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறார். என்ன சொல்றாரு, குழந்தை நீ எதையும் விட தேவையில்ல, வீடு வாசல தாராளமா பராமரிங்க. ஆனா அங்க இருந்துகிட்டு சன்னியாசிகளால கூட செய்ய முடியாத அதிசயத்தை செஞ்சு காட்டுங்க. என்ன அந்த அதிசயம்? சேத்துல இருந்து விலகி இருக்கிற தாமரை மலர் போல விலகி இருங்க, தூய்மையா இருங்க. அது சன்னியாசிகளாலையும் பண்ண முடியாது இல்லையா. இந்த சதோ பிரதான சந்நியாசத்தை எப்படி பண்றதுன்னு பரமாத்மா தான் நமக்கு கத்துக் கொடுக்கிறார். இந்த பழைய உலகமே இப்ப முடியுது. முடிய போற இந்த பழைய உலகத்தின் மீது ஏன் பற்று வச்சிருக்கிறீங்க? அதை நீக்குங்க. புத்தம் புது உலகம் வரப்போகுது. நீங்க அழிவற்ற ஆத்மா, சுகமான பாகத்தை நடிக்க போறீங்க. ஏன் அழுவுறீங்க? செம பாயிண்ட். இதை யோசிச்சு பாருங்களா. எல்லாருக்குமே இந்த ஏக்கம் இருக்கும். என்ன ஏக்கம்? சார் நம்ம குழந்தையாவே இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், ஜாலியா குழந்தைங்க விளையாடும் போது நம்ம கூட இப்படிதான் இருந்தோம்ல, ஒரு காலத்துல இப்படியே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு தோணும். ஏன்? குஷியா இருந்துச்சு. அந்த குஷிக்கு போறதுக்கு. ஆனா சப்போஸ் யாரோ நம்மள அப்படி ஆக்குறாங்க அப்படின்னா நாம அழுவோமா? குஷியா தானே இருப்போம். ஐயோ முதல்ல அப்படி ஆக்குங்க, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு நினைப்போம். உடலுடைய குஷியான பருவம் குழந்தை பருவம், ஆத்மாவுடைய குஷியான பருவம் சத்தியுகம். ஆனா அதை மறந்துட்டோம். அதை தான் ஞாபகப்படுத்துறோம். அது எவ்வளவு குஷியா இருக்கும் தெரியுமா? ஓ, அதே மாதிரி இந்த குஷியான குழந்தை பருவத்தை மீண்டும் எடுக்க போறேன்னு நினைச்சா யாருமே மரணத்துக்கு பயப்பட மாட்டாங்க இல்லையா, பயந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி குஷியான உலகத்துக்கு நான் போறேன்னு நினைச்சா உலக அழிவை கண்டு யாரும் பயப்பட மாட்டாங்க. ஆனா இப்பத்தான் இந்த 2 ஞானமும் நமக்கு இருக்குது. ஞானி குழந்தைன்னா அந்த பயம் கொஞ்சம் கூட இருக்காது. இப்ப பாபா சொல்றாரு, அதனால இதன் மீது உள்ள பற்று நீக்குங்க. ஆனா மாயா என்ன பண்ணும், அப்படியே வலை போடும். அப்படியே ஸ்லைட்டா சாதாரண வலை மாதிரி இருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு வலை தான் பற்று. நீக்குங்க, பற்று வர விடாதீங்க, நீக்குங்க. ஒருத்தரை பார்த்த உடனே நல்லா இருக்கிறாங்களே, அந்த நல்லா இருக்கிறாங்களே அந்த எண்ணம் நீக்குங்க. உடல் தெரியக்கூடாது, ஆத்மா தான் தெரியணும். பற்று நீக்குங்க. ஏன்னா எல்லாரும் திரும்பி இப்ப அப்பா கிட்ட வர வேண்டிய டைம் வந்துடுச்சு. பழைய உலகம் முடிய போகுது, அழிய போகுது. நெருப்பு வச்சுட்டு வாங்க.
அதுதான் மூணாவது கண்ணை திறந்து பாருங்க. மூணாவது கண்ணை திறந்தா என்ன ஆகும் இல்லையா? மூணாவது கண்ணை திறந்தா என்ன ஆகும்? சிவன் மூணாவது கண்ணை திறந்தா, நெற்றி கண்ணை திறந்தா எரிச்சிடுவாராம் உலகத்தை. ஸோ அது மூன்றாவது கண்ணை திறந்தா என்ன ஆகும் ஜென்ரல் வீடியோல அது சொல்லியிருக்கிறேன். ஸோ சேவை பண்ணணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க அவசியம் பாருங்க. சரி, இப்ப பாபா சொல்றாரு, அந்த மாதிரி மூணாவது கண்ணை எப்பவும் திறந்து வச்சு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நெருப்பு வச்சிடுங்க, எரிச்சிடுங்க. ஏன்னா எல்லாரும் இப்ப திரும்பி வரணும் பாபா கிட்ட. தேக சகிதமா இங்க இருக்கிற அனைத்தும் பழசுதான். அதனால அனைத்து பழைய பொருட்களையும் உடலையும் மறந்துடுங்க. இந்த 5 விகாரங்கள் தான் உங்களை பழசாச்சு, துக்கம் அடைய வச்சுது. அந்த விகாரங்களை என்கிட்ட கொடுத்துடுங்க. ஒருவேளை அப்பவித்திரமா ஆனீங்கன்னா பவித்திரமான உலகத்துக்கு வர முடியாம போயிடுமே. அதனால இந்த கடைசி பிறவிக்காக தந்தை கிட்ட உறுதி கொடுங்கள். அப்ப தூய்மை நிலையானதாக ஆகிடும். பாபா சொல்ற 5 விகாரங்களை எனக்கு கொடுத்துடுங்க. இந்த 5 விகாரங்கள் வர்றதுக்கு காரணமான தேக உணர்வை விட்டுடுங்க, மறந்துடுங்க. நீங்க தேகன்றதே மறந்துடுங்க. அதன் மீதுள்ள பற்றை நீக்கிடுங்க. ஏன்னா இது முடிய போகுது. அப்ப விகாரம் போயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? தூய்மை தான் இருக்கும். சோ தூய்மை, விகாரத்தை விட்டீங்கன்னா தூய்மை ஆயிடுவீங்க. ஆனா தூய்மை விகாரத்தை விடாம மீண்டும் விகாரத்துல விழுந்து தூய்மை இழந்தீங்கன்னா தூய்மையான உலகத்துக்கு வரவே முடியாம போயிடும்ன்றது. அதுதான் மிகப்பெரிய தண்டனை. எத்தனை வருஷம் பாபா குழந்தையா இருந்தாலும் தூய்மை இழந்தீங்கன்னா ஃபுல்லா போயிடுச்சுன்றாங்க. ஸோ இதுக்கு பாபா ஒரு தடவை சொன்னதா ஒரு பிரதர் சொல்லியிருந்தார். ஒரு தடவை ஸோ 80கள்ல பாபா வரும்போது, பாப்தாதா வீட்டுல வரும்பொழுது வெளிநாட்டு தம்பதிகள், ரஷ்யாவா யாரோ ஒரு தம்பதிகள், அப்பெல்லாம் பாபா கீழே இறங்கி திருஷ்டி கொடுப்பார், அல்லது பாபா கிட்ட அவங்க போவாங்க. ஆக்சுவலா அப்ப இறங்கி வரும்போது போல இருக்கு. அப்ப பார்த்தா ஓன்னு அழுகுறாங்களாம். எல்லாம் திரும்பி பாக்குறாங்களா ஏன் அழுகுறாங்கன்ட்டு. அப்ப பாபா திவ்ய திருஷ்டியில பார்த்திருக்கிறார். பார்த்தா என்ன தெரிஞ்சிருக்கு, இவங்க காமத்துல விழுந்திருக்கிறாங்க. 10 வருஷத்து குழந்தை ஒரு தடவை காமத்துல விழுந்திருக்கிறாங்க. அதுக்கு பாபா சொல்லியிருக்காரு, இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? இழந்தது தான். உன்னுடைய அக்கௌண்ட் 0 ஆயிடுச்சு. சேர்த்தது எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. மீண்டும் அந்த நிலையை நீ அடையிறதுக்கு என்னதான் இந்த பிறவி ஃபுல்லா முயற்சி பண்ணாலும் அந்த நிலையை உன்னால அடைய முடியாது. முயற்சி பண்ணு, ஆனா நினைச்சதை நடந்ததை நினைச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இல்லையா? எவ்வளவு பெரிய எச்சரிக்கை. அதான் பாபா சொல்றாரு. அதுதான் அக்கௌண்ட் 0 ஆயிடும்ன்றதுதான் சொல்றாரு. ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால நீ எப்ப தூய்மையா இருந்தாலும் முடிஞ்சு போச்சு. தூய்மையான உலகத்துக்கு வரவே முடியாதுன்றார். சத்தியுக திரேதாயுகத்துக்கு என்ட்ரே ஆக முடியாதுன்றார். இப்ப எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா பாபா ஞானம் புரிஞ்சு விட்டவங்களுக்கு தான் பயங்கர தண்டனைன்றாரு இல்லையா? அந்த தண்டனை அது. இந்த ஒரு பிறவி, அதுவும் கடைசி பிறவி, கிளைமேக்ஸ், கடைசி நொடி நடக்குது. இந்த கடைசி நொடி உன்னால தூய்மையா இருக்க முடியாதா? அதனால அப்பா கிட்ட உறுதி கொடுங்க. இது பாத்தீங்கன்னா குரான்ல இருக்குதா இல்லையான்னு தெரியல. நான் ஒரு தடவை ரேஷன் கடைக்கு போகும்போது அங்க இருக்கிற ஒரு முஸ்லிம் சகோதரர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறார். என்னன்னா அதுல பைபிள் குரான்ல எப்படி இருக்கும்னா, அது ஒரு பிரளயம் வரும். அந்த டைம்ல இப்ராஹிம் அவர்கிட்ட இறைவன் சொல்லுவார், ஒரு பெட்டியை ரெடி பண்ணு, எல்லா விலங்குகளையும் ஜோடியா ஒரு ஜோடி எடுத்துட்டு வந்துட்டு புது உலகத்தை உருவாக்கலாம், பழச அழிச்சிட்டு அப்படின்ட்டு. அப்ப நாயை அழிச்சிட்டு வரும்போது என்ன ஆகுதான், நாய் அந்த இடத்துலயே காமத்துல ஈடுபட்டுச்சான்.
அதனால அது சொர்க்கத்துக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. சோ உண்மையிலே இது நாய்க்காகவா இறைவன் சொல்லியிருக்கிறார் இல்லையா? சோ அதுல வெளிப்படுத்துறது அந்த அந்த இந்த கடைசி நொடின்னு தெரியுது, உலகம் அழிய போகுதுன்னு தெரியுது, புது உலகத்துக்காக உருவாக்குறதுக்காக சங்கமயுகன்ற போட்ல பாக்ஸ்ல இருக்கிறோம்னு தெரியுது. இங்கேயும் காமத்துல வரல, காமத்தை விடலைன்னா பாபா விட்டுட்டு போயிடுவார். வர முடியாம போயிடும். சோ இந்த ஒரு பிறவி, இந்த கடைசி நொடிக்காக மட்டுமாவது தூய்மையா இருப்பேன் அப்படின்னு உறுதி கொடுங்க. ஏன்னா இது ஒரு நொடி மாதிரி தான் இப்ப இருக்கிற டைம். அப்படி இருந்துட்டீங்கன்னா தூய்மை நிலையானதா ஆகிடும். 63 பிறவிகளா இந்த விகாரத்தை மூழ்கி மூழ்கி அழுக்கானீங்களே, என்ன சுகத்தை கண்டீங்க? துக்கம், ஊனம், ஏழ்மை, இதுதானே அடைஞ்சீங்க. அப்ப அதை யோசிச்சு பார்க்க சொல்ல. ஞான சிந்தனையில அந்த அந்த மாயின் கவர்ச்சி, ஒரு வினாடி கவர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணாததுனால என்ன ஆச்சு? அழுக்காகி ஆகி உங்களுடைய நிலைமை என்ன ஆச்சு? கொடுத்தது அனைத்தையும் இழந்துட்டீங்களே, உங்களுடைய தர்மத்தையும் உயர்ந்த கர்மத்தையும் மறந்துட்டீங்களே, தேவதைன்னு சொல்லிக்கு கூச்சப்பட்டு இந்து தர்மம் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய முட்டாளாகி இருக்கிறீங்க பாருங்க. சோ இப்ப ஞானத்தை கொடுத்துட்டல, ஞானத்தை கொடுத்த பிறகும் நீங்க அதே முட்டாள்தனமாக தூய்மை இழந்தீங்கன்னா உலகத்திலே மகா முட்டாள் நீங்க தான்ன்ற. உலகத்திலேயே மகான் ஆத்மாவும் நீங்க தான் இந்த ஞானம் கிடைச்சதுனால. ஆனா இந்த ஞானம் கிடைத்தும் ஞானத்துக்கு புறம்பான காரியத்தை பண்ணீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. அதோ சொர்க்கத்துக்கு டிக்கெட் எல்லாம் கிடைச்சு அதை கீச்சு போடுற மாதிரி. பாரதம் சொர்க்கமா இருக்கும் பொழுது நாமளே தான் அங்க தேவதையா இருந்தோன்றதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்க? நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பித்திருந்தேன். ஆனா நீங்க என்ன சொல்லிட்டீங்க? கிருஷ்ணர் தான் எல்லோருக்கும் தந்தை, சொர்க்கத்தை அவர் தான் படைச்சாருன்னு சொல்றீங்க. உண்மையிலேயே சொர்க்கத்தை படைத்தவர் நிராகார தந்தை. அவரு தான் தந்தை, சிவன் தான் தந்தை, கிருஷ்ணர் கிடையாது. எல்லா ஆத்மாக்களுக்கும் அவர் தந்தை. அப்ப கிருஷ்ண பரமாத்மா நீங்க சொன்னீங்கனால என்ன அர்த்தம்? தந்தை ஆயிடுறாரு. அனைத்து ஆத்மாக்களின் தந்தை தான் பரமாத்மா. அப்ப கிருஷ்ணரை சொல்லிட்டீங்க. அந்த சிவனை போய் சர்வ வியாபி, எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிட்டீங்களே. எல்லாருடைய அப்பாவை, ஆத்மாக்களின் அப்பாவை எங்கும் நிறைந்தவர்னு சொல்லி உங்க அப்பாவுக்கே நிந்தனை செய்யறீங்க. சிவனையும் சங்கரனையும் ஒண்ணு சேர்த்துட்டீங்க. ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொல்லிட்டீங்களே. இதெல்லாம் எவ்வளவு நிந்தனை பாருங்க. சோ கடவுளை பற்றி யாருமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி பண்ணிட்டீங்க. ஒரு பக்கம் எங்கும் நிறைந்தன்றீங்க, ஒரு பக்கம் பல அவதாரன்றீங்க, ஒரு பக்கம் லிங்கத்தை வச்சுட்டீங்க, இன்னொரு பக்கம் யூரியம் வச்சுட்டீங்க. ரெண்டும் ஒண்ணுதான்ட்டீங்க. உங்க அப்பாவை எவ்வளவுதான் நிந்தனை பண்ண முடியும்? அவ்வளவு பண்ணிட்டீங்க. சிவனோ பரமாத்மா, அவர் வர்றதோ தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய. அந்த தேவதா தர்மத்துல மகாவிஷ்ணுவின் 2 ரூபமான இந்த லக்ஷ்மி நாராயணன் ஆட்சி புரிவாங்க. மகாவிஷ்ணுன்றது என்னது? லக்ஷ்மி நாராயணனுடைய இணைந்த ரூபம் தான். விஷ்ணு ஒருத்தர் கிடையாது. அதே மாதிரி மகாலட்சுமி ஒருத்தர் கிடையாது. 4 கை கொடுத்திருக்கிறதுடைய அர்த்தம் என்ன? 2 கை நாராயணனுடைய கை, 2 கை லக்ஷ்மியுடைய கை. உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்யறவர் ஒரே ஒரு சத்குரு தான். அவர் இந்த இல்லையா உருவாக்கி கொடுக்கிறவர் தான் சிவன். சோ அங்க போய் அனுபவிக்கிறவங்க தான் நாம தேவதைகள். அப்படி உருவாக்கி கொடுத்த அப்பாவை எப்படி நிந்தனை செஞ்சிட்டீங்க? அந்த உடலற்ற அப்பா இந்த பிரம்மாவுடைய உடல்ன்ற ரதத்துல சாரதியா இருக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார். இந்த பிரம்மாவுடைய உடல், இந்த ரதத்தை தான் நந்தி வாகனம்னு சொல்றாங்க. வாகனம்னா யாரு? ஏந்தி செல்பவர்களை தானே வாகனம்னுவாங்க. எருமை வாகனம், மயில் வாகனம். அப்ப அதுல போறாங்க. அப்ப இவரு இந்த உடல் அப்படிங்கிற வாகனத்துல போறதுனால நந்தி வாகனம்னு சொல்றாங்க.
பாகீரதனும் இவரைத்தான் சொல்றாங்க, பாகீரதன். சோ அதுல வந்து அந்த பகீரதன்றவன் தான் சொர்க்கத்துல ஓடுற கங்கையை அழிச்சிட்டு வந்ததா புராணம் இருக்கும். அப்ப கங்கைன்றது ஞான கங்கை, அது பாபா வாய் வழியா வருது. ஆனா அவருக்கு வாய் இல்லாதனால பிரம்மா வாய் வழியா வருது. சோ அப்ப அந்த கங்கை வரதுக்கு காரணமா இருக்கிற பாக்கியரதனும் இவரு தான். எதுக்கு வந்திருக்கிறாரு இந்த ரதத்துல? மாயை மீது வெற்றி அடைகிறதுக்கு. இது என்ன போர்க்களம்? மாயையோடு யுத்தம் நடக்கிற யுத்த மைதானம். இங்க மாயையை வெற்றி அடைகிறதுக்கான வழியை சொல்றதுக்கு இந்த ரதத்துல நான் வந்திருக்கிறேன். அர்ஜுனர்களாகிய உங்ககிட்ட நான் இந்த யுக்தியை சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு அர்ஜுனன் இல்ல, அத்தனை பேரும் அர்ஜுனன் தான். பாபா சொல்றது யார் செய்யறாங்களோ அவங்க அர்ஜுனன். சத்தியுகத்துல ராவணனே இருக்கிறதும் கிடையாது, அவனை எரிக்கிறதும் கிடையாது. இப்பத்தான் அவன் இருக்கிறான், அதனாலதான் அவனை எரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: எந்த ஒரு சித்திரத்தையும் நினைவு செய்யாதீங்க. இப்ப இது வந்து சித்திரம்ன்றது படம் தமிழ்ல, ஆனா இது ஹிந்தியில சொல்ற சித்திரம். சித்திரம்னா உடல், விசித்திரம்னா உடல் அற்ற. சோ தமிழ்ல உள்ள அற்புதமான அந்த விசித்திரம் கிடையாது, இது ஆப்போசிட். சித்திரம் விசித்திரம். சரி, அதனால எந்த சித்திரத்தையும் எந்த உடலையும் நினைக்க கூடாது. உடலற்ற விசித்திரமான சிவ தந்தைய மட்டும்தான் புத்தியினால நினைக்கணும். புத்தி யோகம் மேல தொங்கிட்டே இருக்கணும் பாபாவுடைய நினைவுல. சோ அதுவே ஒரு பிராக்டிஸாவும் பண்ணும் இல்லையா? இப்ப கூட நீங்க பண்ணலாம். எப்படின்னா, நான் மகாவிஷ்ணு, குழந்தை எப்படி தொட்டில இருக்குமோ அது மாதிரி நான் குழந்தை இல்லையா? தொட்டிலுக்கு மேல என்ன இருக்கோ அதை தானே குழந்தை பார்க்கும். மேல என்ன இருக்குது? சிவபாபா தான் இருக்காரு. ஸோ அந்த நினைவிலே நான் ஆடிட்டு இருக்கிறேன். சூப்பரா இருக்கும் அந்த ப்ராக்டிஸ், பயங்கரமா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி புத்தி மேல தொங்குற மாதிரி பயிற்சி பண்ணுங்க. வீடு திரும்ப போகணும் அந்த நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். பாபா கண்டினியூஸா கடந்த சில தினங்களாக சொல்றது இதுதான் இல்லையா? நானும் வீட்டுக்கு போகணும், இங்க இருக்கிற எல்லாரையும் அழைச்சிட்டு போகணுன்ற எண்ணம் இருந்தாலே எந்த கவர்ச்சியிலும் சிக்க மாட்டீங்கன்ற. அதுவும் டைமுக்கு போயிடணும், கூப்பிட்டோன்னே ஓடி போயிடணும் இல்லையா? இது எப்படின்னா, ஓட்டப்பந்தயத்துல வந்து இப்படி உட்காந்து காலை முட்டி போட்டு இப்படி கையை வச்சுட்டு இப்படி ரெடியா நிப்பாங்க. 1 2 3 சொன்னா கடற்கடன்னு ஓட ஆரம்பிக்கணும். பாபா 1 சொல்ல ஆரம்பிச்சிட்டார் சங்கமயுகம் வரும்போது, 2 சொல்லிட்டாரு. இப்ப 3க்கு தான் வெயிட்டிங். ஆனா இந்த 3 சொல்றதுக்குள்ள இங்க என்ன நடக்குது, அங்க என்ன நடக்குது, அங்க ஓட்டப்பந்தயத்துல இருக்கிறவங்க அப்படி எல்லாம் பார்ப்பாங்களா? அந்த 2 சொன்ன உடனே அடுத்த 3க்கு வெயிட் பண்ணிட்டே இருப்பான். அந்த மாதிரி நாம இப்ப இருக்கணும். கூட்டா டக்குன்னு ஓடி போயிடணும். ஏன்னா இந்த பாக்குற நேரத்துல மாட்டிக்கும். வீடு போகணும், திரும்பி போகணும், ஸ்பீடா போகணும், இதே எண்ணம் இருக்கணும். இந்த எண்ணத்தை மறக்க வைக்கிறதுக்காக வர்றதுதான் தேக உணர்வுன்ற மாயை. அதனால தேகம் உட்பட இங்க இருக்கிற தேக உலகத்தின் அனைத்து பொருட்கள் மேல இருக்கிற பற்ற சுத்தமாக எரிச்சிடுங்க. எதன் மீதும் பற்று இருக்கக்கூடாது. பாபா பாபா பாபா, ஒரு பாபா, அவ்வளவுதான். சம்பூர்ண தூய்மை ஆகணும், முழு தூய்மை ஆகணும். ஏன்னா அப்பதான் வீட்டுக்கு போக முடியும். தூய்மையான வீடு இல்லையா? வரதனும் சமஸ்காரங்களை நீக்கிறதுலயும் சமஸ்காரங்கள்ல ஒத்து போறதுலயும் யார் எவர் ரெடியா இருக்கிறாங்களோ அவங்கதான் ஆன்மீக சேவாதாரி. அந்த மாதிரி ஆகும். எப்படி? நம்மளுடைய பழைய சமஸ்காரத்தை நீக்கி மற்றவர்களுடைய சமஸ்காரத்துக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து போறதுக்கு எப்பவுமே தயாரா இருக்கிறவங்க தான் ஆன்மீக சேவாதாரி. அவங்களுடைய சேவை தான் வெற்றி அடையும். அதுக்கு விளக்கம், எப்படி ஸ்தூல சேவையில எப்பவுமே எவர் ரெடியா இருக்கிறீங்க, எங்க அழைப்பு கிடைச்சாலும் உடனே அங்க போயிடுறீங்க, அதே மாதிரி மனசுல கூட
என்ன சங்கல்பம் தாரணை செய்ய விரும்புறீங்களோ அதுலயும் எவர் ரெடியா இருங்க. என்ன யோசிக்கிறீங்களோ அதே நேரத்துல அதை செஞ்சிடுங்க. ஆன்மீக சேவாதாரி குழந்தைங்க ஆன்மீக சம்பந்தம் மற்றும் தொடர்பை கடைபிடிக்கிறதுல எவர் ரெடி. அவங்களுக்கு சமஸ்காரத்தை நீக்கிறதுல அல்லது சமஸ்காரங்கள்ல ஒத்து போறதுல நேரமே எடுக்காது. எப்படி தந்தையுடைய சமஸ்காரமோ அப்படியே உங்களுடைய சமஸ்காரமும் இருக்கட்டும். இந்த சமஸ்காரங்களை ஒத்து போறதுதான் மிகப்பெரிய நடனம், அற்புதமான நடனம், பெரியதிலும் பெரிய நடனம். ஸ்லோகன்: தூய்மையின் கம்பீரத்தன்மையை அனுபவம் செய்யறது மற்றும் செய்ய வைக்கிறது தான் ராயலான ஆத்மாவுடைய அடையாளம். பியூரிட்டி, ராயல்டி இல்லையா? பியூரிட்டியுடைய ராயல்டி. ஸோ நம்ம இங்க இருக்கிற கம்பீரமே என்னது? தூய்மை. இப்போ பாபா நமக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் கொடுக்கறதே எதுக்கு? இந்த உலகத்துலேருந்து நான் தூய்மையாக இருக்கிறேன், அசுத்தமான உலகத்துலேருந்து நான் தூய்மையாக இருக்கிறேன்னு காட்டுறதுக்கு தான். ஸோ அந்த தூய்மைன்ற தனித்தன்மைன்ற அந்த கம்பீரத்தன்மையை உங்களுக்கு அனுபவம் ஆகிக்கிட்டே இருந்துச்சு, மற்றவங்களுக்கும் இவங்க மற்ற எல்லாரையும் விட ரொம்ப பரிசுத்தமான ஆத்மான அனுபவம் செய்ய வைக்கிறீங்க உங்களுடைய எண்ணம், சொல், செயல், பார்வை அனைத்தின் மூலமாகவும் அப்படின்னா அவங்க தான் ராயல் ஆத்மா. ராயல் ஆத்மாவுடைய அடையாளமே இதுதான். என்னது? இந்த தூய்மையா இருக்கிறன்றதுல ஒரு சந்தோஷம், ஒரு கம்பீரம், ஒரு பெருமை, பெருமிதம் இருக்கணும். மற்றவர்களுக்கும் அந்த கம்பீரத்தன்மை. எப்படி அஞ்ஞானத்துல ஒரு பாடி பில்டர் எல்லாம் அப்படியே ஆன்னு பார்ப்பாங்கல்ல, அது உடல் ரீதியான கம்பீரத்தன்மை. ஆத்ம ரீதியான கம்பீரத்தன்மை என்னது? தூய்மை. தூய்மை தான் இங்க கம்பீரம். அப்ப அந்த மாதிரி பரிசுத்தமான பார்வை, வார்த்தை, எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அது மற்றவங்களுக்கும் அனுபவமும் ஆகுதுன்னா அதுதான் ராயல் ஆத்மாவுடைய அடையாளம் அப்படின்னு சொல்றாரு. சரி, வரதானம் பாருங்க. ஸ்தூல சேவைக்கு கூப்பிட்டா எப்ப வேணாலும் போறீங்க இல்லையா? ஜோதிலிங்க சேவையா இருக்கட்டும், கிச்சன் சேவையா இருக்கட்டும், எதா இருந்தாலும். அதே மாதிரி அதுவும் எவர் ரெடி தான், தயார் நிலையில இருக்கிறது சேவை செய்யறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்குள்ள மாற்றம் ஏற்படுத்துறது எண்ணம். எண்ணத்துல கூட நான் சஞ்சலம் அடைய மாட்டேன், அப்படியே நாராயணனுக்கு சமமான எண்ணம், சிவனுக்கு சமமான எண்ணம் தான் வைப்பேன் அப்படின்னு நீங்க உங்களுக்கு எண்ணம் வந்துச்சுன்னா டக்குன்னு அப்படி பண்ணிடணும். அந்த பழைய சமஸ்காரம், அந்த சஞ்சலம் அடைகிற சமஸ்காரத்தை உடனே நீக்கினீங்க, அதுதான் எவர் ரெடின்ற. தாரணை செய்ய விரும்புனீங்கன்னா உடனே அப்படி ஆயிடுங்கன்ற. ஸோ அதே மாதிரி ஒரு சேவை செய்யணும் அல்லது உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அதை அந்த நேரத்துல, அந்த எண்ணம் வர்ற நேரத்துல செஞ்சிடுங்கன்ற. நாளை என்பது வரவே வராதுன்னுவாங்களே, அது மாதிரி அப்ப நினைச்ச அடுத்த செகண்டே பண்ணிடுங்க. ஆன்மீக சேவாதாரி குழந்தைங்கன்னா அதுதான். எப்படி? ஆன்மீக சம்பந்தம், ஆன்மீக தொடர்பை கடைபிடிக்கிறதுல எப்பவுமே தயாரா இருக்கிறாங்க. ஸோ அந்த ஆத்மா பாய் பாய் இல்லையா? அது ஆன்மீக தொடர்பு. ஆன்மீக தொடர்புனாலே அவங்களுக்கு சக்தி கம்மியா இருந்தா கொடுக்கறது. ஸோ இதுலலாம் எப்பவுமே தயாரா இருக்கு. அதே மாதிரி தங்களுக்குள்ள இருக்கிற பலகீனமான சமஸ்காரம் மோதல் வருதுன்னா அதுக்கு என்னுடைய சமஸ்காரத்தை நான் எதை மாத்திக்கணுமோ அதை நீக்கிறதுல டக்குன்னு எவர் ரெடி அப்படின்னாலே மற்றவங்களோட ஒத்து போகும். ஸோ எப்போ அது அவங்களுக்கு டைமே எடுக்காதும், டக்கு 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 டக்குன்னு மாறிக்குவாங்க ஒரு செகண்ட்ல. ஏன் நீ இப்படி பண்ற, இங்க போய் வைக்கலாமா? சரிங்கப்பா, சரிங்க சிஸ்டர், நான் இப்படி வைக்கிறேன் அப்படி டக்கு டக்குன்னு. அவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு புலம்பிட்டு ஆமா நான் இங்கதான் வச்சேன் அப்படின்றது கூட என்னது? கூட கூட பேசுறது, திரும்ப திரும்ப பேசுறதுன்னுவாங்க. ஆனா அதுவுமே கூட சமஸ்காரம் ஒத்து போகாததுதான், சூக்ஷ்மமா. ஸோ அதுவே இல்லாம டக் டக்குன்னு ஓகேவா குஷியா அப்படின்னு செஞ்சு காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி டக்குன்னு மாறுறது இல்லையா? அப்படி நீங்க ஒத்து போயிட்டீங்கன்னா, அப்படி ஒத்து போறதுல டைமே எடுக்காதான் ஆன்மீக சேவாதாரி குழந்தைங்களுக்கு. அதுதான் ஆன்மீக சேவாதாரினா அப்படித்தான்.
ஸ்தூல சேவாதாரியில ஆன்மீக சேவாதாரி டக்குன்னு தன்னுடைய குணத்தை மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறது. ஸோ இந்த மாதிரி மாத்துறதுக்காகவே உங்க பிராமண பரிவாரத்திலயோ அல்லது உங்க லௌகிக பரிவாரத்துல கண்டிப்பா உங்க கூட ஒரு ஆத்மாவாவது இருக்கும். ஸோ அவங்கதான் நமக்கு பிடிக்காதவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட நீங்க சர்டிபிகேட் வாங்குறதுலதான் இருக்கு உங்களுடைய சம்பூர்ண தன்மை கிட்ட போறீங்கன்ட்டு. அவங்க கிட்ட சர்டிபிகேட் வாங்கினோடனே என்ன ஆயிடும்? அதை விட ஒரு பெரிய சேலஞ்சு பாபா கிட்ட அந்த பக்கத்துல விடுவார். ஸோ அங்கேயும் அப்படியே தப்பிச்சு போய்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணும்? எந்த சமஸ்காரத்தோடவும் என்னால ஒத்து போக முடியும் அப்படின்னு எவர் ரெடியா இருக்கணும். எவ்வளவு பெரிய மோசமானவனே அனுப்பு. அதுக்குதான் வேதங்களை துர்வாச முனிவர்னு ஒரு கேரக்டர் கொடுத்திருப்பாங்க. சுறுசுறுன்னு கோபம் வரும், டக்குன்னு சாபம் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி சாபத்துல இருந்து எப்படி ராமர் தப்பிக்கிறாரு, மற்றவங்க எப்படி பாண்டவர்கள் எப்படி தப்பிக்கிறாங்கன்றதான் அதுல வச்சிருப்பாங்க. இப்ப பாபா சொல்றாரு, ஏன்னா அப்பாவுடைய சமஸ்காரம் என்னவோ அதுதான் உங்களுடைய சமஸ்காரமா இருக்கணும். அது நல்லா பார்க்கலாம் இல்லையா? இப்ப கடந்த பாபா மீட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் பாபா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்துக்கிட்டே, அதாவது திருஷ்டி கொடுத்துட்டு இருக்கும்போதே மற்றவங்க பேசுறாங்க பாபா கிட்ட. அவர் கொஞ்சம் கூட டென்ஷனே ஆகல. டக்குன்னு அவருடைய சமஸ்காரம் அப்படியே ஒத்து போகுது பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அதே மாதிரி சமஸ்காரம் உங்களுடையதா இருக்கட்டும். அந்த ஒரு சீன், அந்த நிர்வயர்பாய் பாபா கிட்ட கேள்வி கேட்ட அந்த பாபா மீட் ஒரு மிகப்பெரிய விஷயத்த நடத்தையின் மூலமா பாபா புரிய வைக்கிறார். பேசி நிறைய விஷயம் புரிய வைக்கிறாரு, பட் நடத்தையின் மூலமா. ஸோ அது மட்டும் எப்பவுமே ஞாபகம் இருக்கணும்னா அந்த மாதிரி டைம்ல இருக்கிற பாபா, அந்த பாபா குல்ஜார்தாஸ் கண்ணு வழியா அப்படியே எந்த விதமான சலனமும் இல்லாம அப்படியே அன்பா பாக்குறாரு பாருங்க. எல்லாமே அவர் பதறாரு இல்லையா? இந்த கடைசி நேரத்துல சமஸ்காரம் மோதல் வருதே பாபா, என்ன பண்றது? எல்லாமே கரெக்டா தான் நடக்குது, உங்களுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு சிரிச்சுக்கிட்டு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளும் என்னென்ன இருந்தாலும் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, வெற்றி நிச்சயிக்கப்பட்டது, அது இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் பிரம்மா கிட்ட இருந்துச்சு. பிரம்மா பாபாவுக்கு நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு வராங்க. கோர்ட்டுக்கு போறதுனாலே ஒரு பெரிய விஷயம், அதுவும் ஒரு பெண் கோர்ட்டுக்கு போறதுனா பெரிய விஷயம், அதுவும் ஒரு பெரிய இயக்கத்தின் தலைவியே கோர்ட்டுக்கு போறதுனா எவ்வளவு பெரிய விஷயம். போயிட்டு வராங்க. எல்லாருக்கும் என்ன தோணும்? என்னாச்சு? ஏன்னா அப்ப நியூஸ் பேப்பர் கிடையாது. இது நியூஸ் பேப்பர்லாம் இது அடுத்த நாள் தானே வரும், வந்தாலுமே கூட கேட்கணும்னு தோணும். ஆனா பிரம்மா பாபா வரும்போது பிரம்மா பாக்குறாரு, சிரிச்சுட்டா அவர் பாட்டு போறாரு. ஏன்? எல்லாமே கரெக்டா நடக்குது, உன்னுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டது அப்படின்னு அவருக்கு அப்பவே தாரணை ஆயிருக்குது. ஸோ அப்படி எது நடந்தாலும் கரெக்டா தான் நடக்குது அப்படின்னு ஒத்து எல்லாருடைய சமஸ்காரத்தோட நெளிஞ்சு வளைஞ்சு போறீங்க பாருங்க, அதுதான் மிகப்பெரிய நடனம். அதாவது வேற வழி இல்லாம ஒத்து போறது இல்ல, சிரிச்சுக்கிட்டே குஷி குஷியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு, அதுதான் இருக்கிறதுல பெரியதிலும் பெரிய நடனம்ன்றாரு. முழு திருப்தியோட, அதிருப்தியே கிடையாது, அதுதான் பெரியதிலும் பெரிய நடனம். ஸ்லோகன்ல பாபா சொல்றாரு, ஏற்கனவே சொல்லியாச்சு இல்லையா? ஸோ ராயல் ஆத்மாவுடைய அடையாளம் என்ன? தூய்மையின் கம்பீரத்தன்மை அவங்களுக்கும் அனுபவமாகணும், மற்றவங்களுக்கும் அனுபவம் செய்ய வைக்கணும். அதுதான் ராயல் ஆத்மாவுடைய அடையாளம் அப்படின்னு பாபா சொல்றாரு. சரி, ரிவிஷன். ஸோ இந்த கடைசி பிறவில தூய்மையாக குழந்தை, தூய்மை ஆகலைன்னா தூய்மையான உலகத்தை உன்னால எட்டி கூட பார்க்க முடியாதுன்ட்டார். மிகப்பெரிய எச்சரிக்கை இல்லையா? ஸோ நடந்தது மீண்டும் நடக்கும். குடும்பத்துல இருந்துகிட்டே முழு பழைய உலகத்துல இருக்கிற பற்று நீக்கிற பேரு இதுதான். எந்த சாது சன்னியாசியாலையும் பண்ண முடியாத அற்புதம், அதை நீங்க மட்டும்தான் பண்ண முடியும், பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. சத்தியுகத்துல இந்த 5 விகாரம்ன்ற பூதமே இருக்காது. முக்கியமா பாபா இன்னைக்கு நிறைய இதுல நான் சாரதியா இருக்கிறேன்றாரு இல்லையா? ஸோ அதை இயக்குபவன். ஸோ அது மீண்டும் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குது. ஸோ அங்கதான் ஒரே ராஜ்யம் இருக்கும். இங்க அதை விரும்புறாங்க, ஆனா அது அமையாது. அங்க பதித்த பாவனி கங்கையெல்லாம் இருக்காது, ஏன்னா அங்க யாரும் அழுக்கம் ஆக மாட்டாங்க.
84 பிறவி எடுத்து சுத்தமான தங்கம் என்ன ஆயிடுச்சு, அழுக்கான தங்கம் ஆயிடுச்சு, கலப்படம் ஆயிடுச்சு. இறைவனை பத்தி பேசுறதெல்லாம் போய் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தாயும் தந்தையும் என்று யாரை பார்த்தாலும் போய் கும்பிடுறாங்க, லக்ஷ்மி நாராயணனை பார்த்தும் கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவர் எங்கும் நிறைந்தவர்னு சொல்றாங்க. நான் அப்படியெல்லாம் கிடையாது. 16 கலை நிரம்பி இருந்த இதே பிரம்மாவே இப்ப எந்த கலையும் இல்லாதவராயிட்டாரு. அதனாலதான் எல்லாரும் வந்து தேவதைகள் முன்னாடி நீங்க அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள், நாங்க எந்த குணமும் இல்லாதவங்க அப்படின்னு பாடுறாங்க. சோ இப்ப நாடகம் முடியுது, தூய்மையான உலகத்துக்கு நாம போறோம். அங்க எந்த விதமான குப்பை அசுத்தம் கடல்லையோ எங்கேயுமே இருக்காது. அதுக்கு நாம தயாராகணும். மற்றபடி அங்க வாழ்ந்த தேவதைகளுடைய நினைவார்த்தமா புத்தகங்களை உருவாக்கிட்டாங்க பக்தி மார்க்கத்துல. இப்ப கடைசி நேரத்துல பிரம்மா வாய் வழியா தத்தெடுக்கப்பட்ட பிரம்மா குமார் குமாரிகளா ஆகி இருக்கிறோம். நமக்கு பிரம்மான்ற ரதத்தை பயன்படுத்தி இறைவன் இந்த ஞானத்தை சொல்றார் தன்னுடைய குழந்தைங்களுக்கு. இந்த ராவணன்ற மாயை தான் சொர்க்கத்தையே நரகமாக்கிட்டான். இறைவன் நரகத்தை உருவாக்கல, சொர்க்கத்தை தான் படைக்கிறாரு. அந்த சொர்க்கவாசியாத்தான் நீங்க இருந்தீங்க. மீண்டும் சொர்க்கவாசி ஆகிறதுக்காக தான் இறைவனுடைய வழிப்படி ஸ்ரீமத் படி நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்க. இப்ப நிறைய தர்மம் இருக்குது, எல்லாருடைய பார்ட்டும் முடியுது, உலகம் அழிய போகுது. அதனால இந்த பழைய உலகத்துல பற்று வேண்டாம். ஆனா இறைவனை உருவாக்கிய அந்த தேவதா தர்மம் மட்டும் இங்க இல்லை. அதுதான் சக்தி நிறைந்த தர்மம். அந்த தர்மத்தை தான் ராஜயோகத்தின் மூலமாக நமக்கு கற்பிக்கிறார். மெயினா என்ன சொல்றாரு, எந்த உருவத்தையும் நினைவு செய்யாது. சாக்கார உருவத்துமோ ஆக்கார உருவமோ அல்லது நிராகார சித்திரம் சிவலிங்கம் உட்பட எதையுமே நினைவு செய்யாதீங்க. ஒளிப்புள்ளிய என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. ஒரு அப்பாவை தவிர எனக்கு யாருமே இல்லைன்ற நினைவு இருந்தாதான் பாவத்தை எரிக்க முடியும். உலகம் ஃபுல்லா மாயின் வழிபடி நடந்துட்டு இருக்குது, நீங்க அதன்படி நடக்கிறது கிடையாது. எந்த பிரிவினையும் இல்லாத உலகத்தை உருவாக்க ட்ரை பண்றாங்க, அது சொர்க்கத்துலதான் இருக்கும். அதுக்கு அதிபதியாக நான் உங்களைத்தான் ஆக்குறேன். ஸோ யாருடைய தேகத்தையும் பார்க்காதீங்க, எங்க போகணுமோ அதை மட்டுமே நினைவு செய்யுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு இல்லையா? உடலையே பார்க்காதீங்க, எங்க போகணும் அதை மட்டும் நினைவு செய்யுங்க. ஸோ பல அர்ஜுனர்களுக்கு சிவபாபான்ற சாரதி பிரம்மா உடல்ல உட்கார்ந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். மற்றபடி மனிதர்கள் எழுதிய கீதை போன்ற சாஸ்திரங்களை பற்றி தம பிரதானமா தான் ஆகி இருக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு சண்டை போட்டுன்னு இருக்காங்க. குரங்கை விட கேவலமா எல்லாருக்குள்ளயும் 5 விகாரம் இருக்குது. குரங்கு எப்படி செத்தாலும் தன்னுடைய குழந்தையுடைய எலும்பு கூட விடாதோ பிடிச்சிக்கிட்டே இருக்குமா, அந்த மாதிரி சிலருடைய குழந்தைங்க அழுதுட்டா அம்மா வந்து 6-8 மாசம் கூட அழுதுட்டு இருக்கிறாங்க. அங்க அந்த மாதிரி சொர்க்கத்துல திடீர் மரணமும் இருக்காது, அழுது புலம்புறதும் இருக்காது. ஸோ அந்த இடத்துக்கு போறதுக்காக தான் சன்னியாசிகளால செய்ய முடியாத அந்த அற்புதம், குடும்பத்துல இருந்துகிட்டே தூய்மை ஆகிற அற்புதத்தை செஞ்சு காட்டுங்க, சத்தியம் பண்ணுங்க. ஒருவேளை சத்தியம் பண்ணிட்டும் விகாரத்துல விழுந்துட்டீங்க அப்படின்னா சொர்க்கத்துக்கே வரமாட்டீங்க. இந்த ஒரு பிறவிதான, கடைசி பிறவிதான, உறுதியா இருங்க, உறுதிமொழியில நிலைச்சிருங்க. கடவுள் எங்கும் நிறைந்தவர், சிவனும் சங்கரனும் ஒண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி இறைவனுக்கு நிந்தனை பண்ணிட்டாங்க. ஆனா இறைவன் இந்த பிரம்மா உடல்ல வர்றாரு. இந்த பிரம்மா உடலுக்கு நந்தி வாகனம் பாகீரதன் அப்படின்ற பேரு வந்து அர்ஜுனர்களாகிய நமக்கு என்ன ஞானத்தை சொல்றாரு, மாயையோடு யுத்தம் நடக்கிற இந்த யுத்த மைதானத்துல மாயையை வெல்றதுக்கான வழியை சொல்லி கொடுக்கிறார். வரதானம் எப்படி ஸ்தூல சேவை செய்யறதுக்கு எப்பவும் ரெடியா இருக்கிறீங்களோ அதே மாதிரி மற்றவர்களோடு உங்களுடைய சமஸ்காரம் ஒத்து போறதுலயும் உங்களுடைய சமஸ்காரத்துல உள்ள குறைகளை நீக்கிறதுலயும் உடனடியா யார் நீக்கிறாங்களோ அவங்கதான் எவர் ரெடியா இருக்கிற ஆன்மீக சேவாதாரிகள். அந்த மாதிரி எந்த விதமான சமஸ்காரத்தோடவும் ஒத்து போறவங்க தான்
அப்படி ஒத்து போறதுதான் பெரியதிலும் பெரிய நடனம். அந்த மாதிரி நடராஜரா ஆகுங்க. சூப்பர் இல்லையா? அடுத்தது ஸ்லோகன், தூய்மையின் கம்பீரத்தன்மையா இல்லையா? தூய்மைன்றது என்னுடைய பொக்கிஷம். இந்த உலகத்துல இருந்து என்னை தனிப்பட்டு காட்டுறதே தூய்மைதான். அந்த கம்பீரத்தன்மையை தானும் அனுபவம் செஞ்சு, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்ட்டு அவங்க எல்லைக்குட்பட்ட சில விஷயங்களை தோன்றாங்க, தேக உணர்வை. ஆனா இங்க அந்த மாதிரி பிராமணன், தூய்மையானவன் அப்படின்னு சொல்லுங்க, தலை நிமிர்ந்து நில்லுங்க. அந்த தூய்மைன்ற சுத்த அகங்காரம் இருக்கணும். இவரை மாதிரி தூய்மையானவர் யாருமே கிடையாது அப்படின்னு மற்றவர்களுக்கும் அனுபவம் ஆகணும். அப்படி அனுபவம் ஆக வைக்கிறீங்க. உங்களுடைய எண்ணம், சொல், செயல் அனைத்திலும் தூய்மை, பார்வையிலும் தூய்மை. அந்த மாதிரி இருக்கிறது தான் தூய்மையான ஆத்மா, ராயலான ஆத்மாவுடைய அடையாளம். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ.